33 வயது. ஒரு காலத்தில் தான் பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய தனியார் பள்ளியில் பாலர் பள்ளி ஆசிரியையாக இருந்தேன். நான் அர்ஜுனை மணந்தபோது பலர் நான் பெரிய பாக்கியம் பெற்றேன் என்று சொன்னார்கள். அவர் அன்பு கியா குழுமத்தின் இளம் தலைவர், அமைதியான நல்ல மனம் கொண்டவர். மேலும் முன்னாள் தலைவர் ரமேஷின் மூத்த மகன். நானோ சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண் தந்தை. இளம் வயதிலேயே இறந்துவிட்டார். தாய் ஊரில் சிறிய மளிகை கடை நடத்தினார். அவர்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததும் அலங்கார மீன் தொட்டியில் தவறி விழுந்த ஒரு சிறிய மீன் போல் உணர்ந்தேன். மருமகள் ஆன முதல் வருடங்களில் நான் எப்போதும் எனக்குள் சொல்லிக் கொள்வேன், மருமகள் பங்கு என்றால் கொஞ்சம் பொறுத்து கொண்டால் யாருக்கும் சேதம் இல்லை. என் கணவரின் மாற்றாந்தாய் கமலா 50 வயதை தாண்டிய பெண். எப்போதும் விலையுயர்ந்த வாசனை திரவியம், வாசனை வீசும் முடி அழகாக கட்டியிருப்பாள். உதடு சிவப்பு பூஜியிருப்பாள். பேசும்போது மென்மையாக பேசுவாள், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் முள் இருக்கும். விருந்தினர்கள் முன்னால் என்னை நல்ல மருமகள் என்று அழைப்பாள். பின்னால் என்னை பார்க்கும்போது பணக்கார வீட்டின் கண்ணாடி அலமாரியில் தவறுதலாக வைக்கப்பட்ட மலிவான பொருளை பார்ப்பது போல் பார்ப்பாள். கமலா அர்ஜுனின் உண்மையான தாய் அல்ல. அர்ஜுன் 10 வயதாக இருக்கும்போது அவனது உண்மையான தாய் இறந்துவிட்டாள். சில வருடங்கள் கழித்து ரமேஷ் கமலாவை மணந்து விக்ரமை பெற்றார். பெயரளவில் விக்ரம் அர்ஜுனின் ஒன்றுவிட்ட தம்பி. அந்த உறவு காரணமாக நான் வீட்டிற்கு வந்த நாள் முதல் அவனை மாமா விக்ரம் என்று அழைப்பேன். அவன் என்னை அண்ணி என்று அழைப்பான். ஆனால் விக்ரமின் கண்களில் தன் அண்ணனுக்கு ஒரு சிறிதளவு மரியாதையும் நான் பார்த்ததில்லை. அவன் மிகவும் திறமையாக சிரிப்பான், மிகவும் இனிமையாக பேசுவான். ஆனால் அந்த இனிமை அதிக சர்க்கரை போட்ட தேநீர் போன்றது. குடித்தால் தொண்டை எரிச்சல் தரும். 3 வருடங்களுக்கு முன் என் மாமனார் ரமேஷ் ஒரு குடும்ப உணவுக்கு பிறகு திடீரென இறந்துவிட்டார். வயதானவர், இதய நோய் மீண்டும் வந்தது என்று சொன்னார்கள். அர்ஜுன் எதிர்க்கவில்லை, அமைதியாக ஆராய்ச்சி செய்தான். அதற்கு பிறகு அவன் மிகவும் அதிக நேரம் வேலை செய்தான். சில நாட்கள் நான் எழுந்தபோது அவன் வேலை அறையில் உட்கார்ந்திருப்பான். முன் புத்தகங்கள், கணக்குகள், ஒப்பந்தங்கள். கண்கள் சிவந்திருக்கும், ஆனால் கைகள் தொடர்ந்து பக்கங்களை திருப்பும். நான் கேட்டால் தலையை வருடி, சிறிய ஆசிரியை தூங்கிவிடு, நிறுவனத்தில் சில விஷயங்களை நான் சரிபார்க்க வேண்டும் என்பான். அந்த சில விஷயங்கள் அவனை மரணத்தின் வாசலுக்கு இழுத்துச் செல்லும் என்று நான் நினைக்கவில்லை. 2 நாட்களுக்கு முன் அர்ஜுன் லாம்டோங்கில் திட்ட ஆய்வுக்கு சொல்லும்போது மலைப்பாதையில் விபத்துக்குள்ளானதாக செய்தி வந்தது. கார் பள்ளத்தில் விழுந்து எரிந்தது. எரிந்த மேலங்கி, கைக்கடிகாரம், சில அடையாள ஆவணங்கள் மற்றும் பணப்பையில் வைத்திருந்த திருமண மோதிரம் மட்டுமே கிடைத்தன. உடல் இல்லை, ஒரு எலும்பு துண்டும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் கமலா உடனே இறுதிச் சடங்கு நடத்த வேண்டும் என்றாள். இறந்தவர் இறந்தவராகத்தான் இருக்க வேண்டும், தொங்கவிட்டு வைக்கக்கூடாது. நிறுவனம் குழப்பம், வீடு குழப்பம், வெளியாட்கள் சிரிப்பார்கள். அந்த வார்த்தைகளை அவள் என் முன்னால் சொன்னாள். குரல் சமமாக வெளியே பெய்த மழை நீரை விட குளிர்ச்சியாக. கணவரின் சின்னமான சவப்பெட்டியின் முன். சவப்பெட்டிக்குள் அர்ஜுன் இல்லை. அவன் அடிக்கடி அணியும் சூட், எரிந்த கைக்கடிகாரம் மற்றும் பெரிதாக்கப்பட்ட புகைப்படம் மட்டும். புகைப்படத்தில் அவனது புன்னகையை பார்த்தபோது மார்பு யாரோ பிசைவது போல் வலித்தது. வந்தவர்கள் அனைவரும் தலையை தாழ்த்தி அனுதாபம் தெரிவித்தனர். ஒரு அத்தை என் கையை பிடித்து பெருமூச்சு விட்டாள். ஏழை அனிதா 30 வயதை தாண்டியும் இந்த நிலைக்கு ஆளானாள். உண்மையில் மனித வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. நான் உரக்க அழ விரும்பினேன், ஆனால் கண்ணீர் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. வலியாலோ அல்லது உள்ளே ஏதோ ஒன்று குத்தும் வலியாக உணர்ந்ததாலோ தெரியவில்லை. இறுதிச் சடங்கு மிகவும் அவசரமாக நடந்தது. குடும்ப கல்லறையில் குழி காலையிலேயே தோண்டப்பட்டிருந்தது. கல்வெட்டு செய்பவர்கள் தற்காலிக பெயர் பலகையையும் வைத்திருந்தனர். உடல் கிடைக்காத ஒருவருக்கு எப்படி எல்லாம் முன்பே காத்திருந்தது போல் தயாராக இருந்தது. கமலா துக்க அறைக்கு வரவில்லை. வேலைக்காரர்கள் அவளுக்கு இதய வலி என்று சொல்லி தனி அறையில் ஓய்வெடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் மாலை நெருங்கும்போது ஒரு தங்கையின் மொபைல் தொடர்ந்து அடிக்கத் தொடங்கியது. அவள் திரையை பார்த்து முகம் வெளுத்து அருகில் இருந்தவளிடம் கொடுத்தாள். செய்தி எண்ணெய் தண்ணீரில் பரவுவது போல் வேகமாக பரவியது. ஒரு புகைப்படம் ஹோட்ரான் ஓய்வு விடுதியில் எடுக்கப்பட்டிருந்தது. அதில் கமலா கருப்பு கண்ணாடி அணிந்து சுரேஷ் என்ற 60 வயது தாண்டிய மனிதனுடன் உட்கார்ந்திருந்தாள். குழுமத்தின் நெருங்கிய கூட்டாளர் என்று அறிமுகப்படுத்தப்படும் நபர் அவர்கள். முன் தேங்காய் நீர் கோப்பைகள், பின்னால் நீலக்கடல் மற்றும் வெள்ளை நாற்காலிகள். இதய வலியால் அவதிப்படும் தாயைப் போல் இல்லை, வார இறுதி விடுமுறைக்குச் சென்றவளைப் போல் இருந்தாள். அந்த புகைப்படத்தை பார்த்தபோது என் கை குளிர்ந்து போனது. விக்ரம் தங்கையின் மொபைலை பிடுங்கி கடுமையாக சொன்னான்,
பழைய புகைப்படம்தான், சடங்கில் குழப்பம் செய்யாதே. என் அண்ணன் அந்த 2 வார்த்தைகள் மிகவும் சரளமாக ஏற்கனவே மனப்பாடம் செய்த வரியை வாசிப்பது போல் ஒலித்தது. நான் நிற்க முடியாமல் தள்ளாடிய போது ஒரு கை சூடான நீர்க்கோப்பையை என் முன் நீட்டியது. அது கரண் அன்புக்கியாவின் ஆலோசக வழக்கறிஞர். கருப்பு சூட் அணிந்திருந்தான். முடி அழகாகச் சீவியிருந்தான். முகம் போதுமான அளவுக்கு வருத்தமாக இருந்தது. அனிதா, கொஞ்சம் தண்ணீர் குடி. இறந்தவர் இறந்துவிட்டார். உயிருடன் இருப்பவர்கள் பலம் காப்பாற்ற வேண்டும். நான் கோப்பையை வாங்கி நன்றி சொன்னேன். கரண் என்னை நீண்ட நேரம் பார்த்தான். கண்களில் அனுதாபம் இருந்தது. அப்போது இந்த குளிர்ந்த வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவர் என்னிடம் மரியாதையாக பேசினார் என்று நினைத்தேன். பின்னர் நினைத்து பார்த்தபோது புரிந்தது. எல்லா கத்திகளும் முதலில் பளபளப்பாக இருக்காது. சில கத்திகள் பட்டு துணியால் மூடப்பட்டிருக்கும். தொட்டால் சூடாக தோன்றும். வெட்டும்போதுதான் வலி தெரியும். வெளியே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. சாவித்ரி என்ற தேநீர் மற்றும் காலை உணவு விற்பவள் அமைதியாக உள்ளே வந்து அர்ஜுனுக்கு ஒரு தூபத்தை ஏற்றினாள். பழுப்பு நிற பாவாடை சட்டை அணிந்திருந்தாள். சேற்றுடன் ஒட்டிய பிளாஸ்டிக் செருப்பு. ஆடம்பரமான கருப்பு உடை அணிந்தவர்களுக்கு நடுவே சிறியவளாக நின்றாள். என்னை பார்த்தாள். கண்கள் சிவந்திருந்தன. மகள், மழை மிகவும் பெரிது. ஒருவேளை வானம் ஒரு அநீதியை கழுவிக் கொண்டிருக்கலாம். நான் திடுக்கிட்டு அவளை பார்த்தேன். மேலும் கேட்க முடியாதபோது என் துக்க உடையின் பையில் இருந்த மொபைல் அதிர்ந்தது. அறியாத எண் திரையில் தோன்றியது. தொடர்ச்சியான மந்திர ஓசைக்கும் அடர்த்தியான தூப வாசனைக்கும் இடையே நான் செய்தியை திறந்தேன். ஒரே ஒரு குறுகிய வரி. அனிதா, நான் இன்னும் இறக்கவில்லை. மலைக்கு பின்னால் உள்ள கல்லறைக்கு வா. யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உறைந்து நின்றேன். கையில் இருந்த கோப்பை சாய்ந்து சூடான நீர் குளிர்ந்த தரைக்கற்களில் கொட்டியது. அந்த வரியை எத்தனை முறை வாசித்தேன் என்று தெரியவில்லை. திரையில் உள்ள எழுத்துக்கள் மங்கலாயின. கண்கள் எரிந்ததாலோ அல்லது கை அதிகமாக நடுங்கியதாலோ தெரியவில்லை. அனிதா, நான் இன்னும் இறக்கவில்லை. 6 வார்த்தைகள் மட்டும். யாரோ என்னை பள்ளத்தின் அடியிலிருந்து இழுத்து மீண்டும் கீழே போட்டது போல் நான் உதட்டை கடித்து வலி உணர்ந்தேன். ஆகவே நான் விழித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு செய்தி அனுப்பியவர் யார்? என் கணவர் உண்மையில் உயிருடன் இருக்கிறாரா அல்லது யாரோ கொடூரமாக அவனது மரணத்தை விளையாட்டாக ஆக்கியிருக்கிறார்களா? என் மனம் குழப்பமடைந்தது. மந்திர ஓசை, மழை, அனுதாபம் தெரிவிக்கும் குரல்கள் எல்லாம் விலகிச் சென்றன. மார்புக்குள் இதயம் வேகமாக துடிக்கும் சத்தம் மட்டும். நான் மொபைலை மூடி திரும்பி மீராவை தேடினேன். மீரா அர்ஜுனின் மிக நெருங்கிய உதவியாளர். அவன் தங்கையைப் போல் நம்பும் நபர். அவள் விருந்தினர் மேசைக்கு அருகில் நின்றிருந்தாள். கண்கள் சிவந்திருந்தன. கையில் பல உரைகள். மனம் வேறு இடத்தில் இருந்தது. நான் சாதாரணமாக நடந்து சென்றேன். மீரா, நீ பின்னால் வீட்டிற்கு என்னுடன் கொஞ்சம் வா. மீரா என் முகத்தை பார்த்து உடனே ஏதோ தவறு இருக்கிறது என்று புரிந்து கொண்டாள். காகிதங்களை வைத்துவிட்டு என்னை பின்தொடர்ந்தாள். மறைவான மூலைக்குச் சென்றதும் நான் மொபைலை காட்டினேன். மீரா வாசித்து முடித்ததும் முகம் வெளுத்தது. அண்ணி, அனிதா, இதை உண்மையாக சொல்லுங்கள். அர்ஜுன் உயிருடன் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? மீரா தொண்டை கரகரப்பாக சொன்னாள். நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் சற்று முன் குடும்ப கல்லறை பகுதியில் கேமரா திடீரென 10 நிமிடம் அணைந்தது. மழை காரணமாக மின்சாரம் போனது என்று நினைத்தேன். ஆனால் இந்த செய்தியை பார்த்த பிறகு சாதாரணமாக தெரியவில்லை. நான் சுவர் ஓரத்தை பிடித்து கொண்டேன். நான் போக வேண்டும். இப்போது எப்படி போவது? வீடு முழுவதும் கமலாவின் ஆட்கள். நிஷாவும் இங்கே இருக்கிறாள். அவர்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்கு தெரியக்கூடாது. அந்த வார்த்தையை சொன்னபோது கால்கள் தளர்ந்தன. என் வாழ்நாள் முழுவதும் நான் மறைப்பதில் திறமை இல்லாதவர். கடைக்குச் சென்று 2 ரூபாய் குறைவாக கொடுத்தாலும் திரும்பிச் சென்று கொடுப்பேன். ஆனால் இப்போது சொந்த கணவரின் இறுதிச் சடங்கிலிருந்து ரகசியமாக வெளியேற வேண்டும். யோசித்தாலே தொண்டை அடைக்கும். ஆனால் அந்த செய்தி உண்மையென்றால் ஒரு நிமிடம் தாமதித்தாலும் அவனை மீண்டும் இழக்க நேரிடும். மீரா என்னை சில வினாடிகள் பார்த்து தலையசைத்தாள். நீங்கள் சமையலறை வாசல் வழியாக போங்கள். நான் மாமாவின் பைக்கை எடுக்கிறேன். கார் போனால் விக்ரம் ஆட்களை அனுப்பி தடுப்பான். விக்ரமை மீரா இன்னும் மரியாதையுடன் அழைத்தாள். ஆனால் குரலில் ஏதோ குளிர்ச்சி இருந்தது. நான் திரும்பி துக்க அறைக்குச் சென்று அர்ஜுனின் புகைப்படத்திற்கு முன் தலை வணங்கினேன். புகைப்படத்தில் அவன் எப்போதும் போல் பள்ளி முடிந்து வரும்போது என்னை வரவேற்ற புன்னகையுடன் இருந்தான். உள்ளே மெல்லச் சொன்னேன், நீ காத்திரு. உண்மையில் நீதான் என்றால் நான் நிச்சயம் உன்னை கண்டுபிடிப்பேன். துக்கத் துணியை கீழே இழுத்து பின்னால் உள்ள நடைபாதை வழியாக நடந்தேன். நிஷா, விக்ரமின் செயலாளர், படிக்கட்டுக்கு அருகில் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள்.
குரல் சிறியதாக ஆனால் கூர்மையாக. ஆமாம், அண்ணி இன்னும் வீட்டிற்குள்ளேதான் இருக்கிறாள். நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் முதுகு குளிர்ந்தது. மீரா வேகமாக என்னை சிறிய கிடங்கு அறைக்குள் இழுத்தாள். நாங்கள் மூச்சை அடக்கி நிஷாவின் உயர்த்தாழ் காலனி ஓசை விலகும் வரை காத்திருந்தோம். கமலா இதய வலி என்று ஓய்வெடுப்பதாக சொன்னாள். ஆனால் அவளது ஆட்கள் வீடு முழுவதும் சிலந்தி வலை போல் பரவியிருந்தனர். நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கத்தியின் மீது நடப்பது போல் இருந்தது. மாமா வாசலை கொஞ்சம் திறந்தார். மீராவை பார்த்ததும் அவர் என்னை பார்த்தார். கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் கேள்வி கேட்கவில்லை. பணக்கார வீட்டில் நீண்ட நாள் வேலை செய்பவர்கள் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று அறிவார்கள். அவர் பைக் சாவியை மீராவிடம் கொடுத்து மெல்லச் சொன்னார். பின்னால் உள்ள பாதை வழியாக போங்கள். பெரிய சாலைக்குச் செல்லும்படி மழைமுகத்தில் அடித்து குத்தும் வலியை தந்தது. நான் மீராவின் பைக்கின் பின்னால் உட்கார்ந்து துக்க உடையின் ஓரத்தை இறுக பிடித்து கொண்டேன். பைக் வெள்ளம் சூழ்ந்த சந்துகளில் வேகமாகச் சென்றது. சேறு வாசனை, ஈரமான குப்பை வாசனை, மஞ்சள் நிற தெரு விளக்கு ஒளி. மழை இரவில் சைக்கோன் இனி சத்தமாக இல்லை. சாலை மேல் நீண்ட ஒளிக்கோடுகள் கண்ணீர் போல் தாவோடி எண்ணிலிருந்து குச்சி வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனது. செல்லச் செல்ல வீடுகள் குறைந்தன. காற்று குளிர்ந்தது. அவர்கள் குடும்ப கல்லறை ஒரு குறைந்த மலைக்கு பின்னால் இருந்தது. சுற்றிலும் பழைய மரங்கள் மற்றும் சிவப்பு மண் சாலை சறுக்கும். மீரா தூரத்திலேயே பைக் விளக்கை அணைத்து உள்ளே நடந்து சென்றாய். என் முன் புதிதாக தோண்டப்பட்ட குழி இருந்தது. நிலம் இன்னும் ஈரமாக இருந்தது. புல் மலைகள் குறுக்கும் நெடுக்கும் புரட்டப்பட்டிருந்தன. குழிக்கு அருகில் மரத்தால் செய்யப்பட்ட தற்காலிக கல்வெட்டு இருந்தது. அதன் மேல் வெள்ளை தாளில் அர்ஜுன் என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த வரியை பார்த்தபோது கை கால்கள் மரத்துப் போயின. உடல் கிடைக்காத ஒருவருக்கு இப்படி இளைப்பாறும் இடம் ஏற்கனவே தயாராக இருந்தது. பின்தொடர்வு சடங்கு போல் அல்ல, ஒரு திட்டத்தை முடிப்பது போல் வேகமாக இருந்தது. நான் அருகில் சென்று குரல் நடுங்க, அர்ஜுன், நீ இங்கே இருக்கிறாயா என்று கேட்டேன். யாரும் பதில் சொல்லவில்லை. மர இலைகளில் மழை அடிக்கும் சத்தம், புதர்களில் பூச்சிகள் முனகும் சத்தம் மட்டும். மீரா மொபைல் டார்ச்சை ஏற்றி சுற்றிலும் ஓட்டினாள். ஒளி குழிக்கு பின்னால் உள்ள மர வரிசையை அடைந்ததும் சடசட சத்தம் கேட்டது. நான் மூச்சை அடக்கினேன். புதரில் இருந்து ஒரு நிழல் தள்ளாடி வெளியே வந்தது. சட்டை கிழிந்து போயிருந்தது. தோளில் உலர்ந்த இரத்தம், முகம் சேறு படிந்திருந்தது. அந்த நபர் மரத்தை பிடித்து நிற்க முயன்றார். ஆனால் கால்கள் நடுங்கின. நான் உறைந்து போனேன். அர்ஜுன். அவர் என்னை பார்த்தார். அந்த கண்கள் சோர்வாக இருந்தாலும் காய்ச்சலால் சிவந்திருந்தாலும் ஒவ்வொரு காலையும் சிறிய சமையலறையில் எனக்கு காபி ஊற்றும்போது பார்த்த கண்கள்தான். நான் ஓடிச் சென்று அவரை தாங்கினேன். கண்ணீர் தடுக்க முடியாமல் வழிந்தது. தெய்வமே, நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய். உண்மையில் உயிருடன் இருக்கிறாய். அர்ஜுன் மூச்சு வாங்கியபடி குளிர்ந்த கையால் என் கையை பிடித்தார். அழாதே, கேள். கமலா என் உண்மையான தாய் அல்ல. அவளும் சுரேஷும் என்னை கொல்ல விரும்பினார்கள். மீரா பின்னால் நின்று திகைத்தாள். டார்ச் நடுங்கியது. நான் அவரை அணைத்து கொண்டேன். சேறு வாசனை, இரத்த வாசனை. குளிர்ந்த காற்று அவருடைய ஆடையின் வழியாக ஊடுருவி இதயம் கிழிக்கப்படுவது போல் வலித்தது. அவர் துண்டிக்கப்பட்ட குரலில் சொன்னார். மலைப்பாதையில் கார் அழுத்தப்பட்டது. கார் பள்ளத்தில் விழும் முன் நான் குதித்துவிட்டேன். ஒரு வயதான விறகு சேகரிப்பாளர் காட்டில் என்னை பார்த்து பேட்டரி முடியும் நிலையில் இருந்த பழைய மொபைலை கொடுத்தார். நான் உனக்கு ஒரு வரி மட்டும் அனுப்பிவிட்டு மொபைல் அணைந்தது. யாருக்கும் தெரிவிக்க முடியவில்லை. சுற்றிலும் கண்காணிப்பவர்கள் இருந்தார்கள். நான் முன்கூட்டியே தெரிந்தால் அவர்கள் மீண்டும் கொன்று விடுவார்கள். நான் மேலும் கேட்கும் முன் மண் சாலையில் இருந்து டார்ச் ஒளி தெரிந்தது. மீரா உடனே மொபைலை அணைத்து என்னையும் அர்ஜுனையும் நிழலுக்குள் இழுத்தாள். மழையில் ஒரு ஆண் குரல் கரகரப்பாக ஒலித்தது. நான் துரின், இங்கே இருக்கிறேன் மாமா. துரின் என் மாமனாரின் பழைய ஓட்டுநர். வெள்ளி நிற ரெயின்கோட் அணிந்து வெளியே வந்தார். அர்ஜுனை பார்த்ததும் நடுங்கி முழங்காலில் விழுந்து தொண்டை அடைத்து, தெய்வமே, பையன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். மேலே உள்ள எஜமான் கண் வைத்திருக்கிறார் என்றார். அர்ஜுன் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. மாமா துரினும் மீராவும் இருபுறமும் தாங்கினார்கள். நான் அருகில் நடந்தேன். கையை விட துணியவில்லை. மாமா துரின் மெல்லச் சொன்னார். இங்கே இருக்கக்கூடாது. மலை அடியில் கல்லறையின் பழைய கிடங்கு இருக்கிறது. முன்பு ரமேஷ் எனக்கு சாவி கொடுத்தார். முதலில் அங்கே செல்வோம். நான் திரும்பி தற்காலிக கல்வெட்டை பார்த்தேன். மழை வெள்ளைத்தாளை சுருக்கியது. கருப்பு மை நீண்ட கோடுகளாக வழிந்தது. என் உள்ளம் குளிர்ந்தது. அர்ஜுன் மரணத்திலிருந்து திரும்பி வரவில்லை. இந்த வீட்டில் உள்ள யாரோ அவருக்கு மரணத்தை ஏற்கனவே தயார் செய்திருந்தார்கள்.
பழைய கிடங்கு குடும்ப கல்லறையிலிருந்து சில 100 மீட்டர் தொலைவில் பழைய மரங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்தது. மழை இரவில் சிவப்பு மண் சாலை பிசுபிசுப்பாக இருந்தது. ஒவ்வொரு அடியும் சேறு இழுப்பது போல் இருந்தது. அர்ஜுனுக்கு கிட்டத்தட்ட சக்தியே இல்லை. இரு கைகளையும் மாமாதுரின் மற்றும் மீராவின் தோள்களில் வைத்திருந்தார். வலது கால் இழுத்து இழுத்து நகர்ந்தது. நான் அருகில் சென்றேன். ஒரு கையால் ரெயின்கோட் விளிம்பை பிடித்து அவரை மறைத்தேன். மற்றொரு கையால் நீண்ட நேரமாக அணைந்த மொபைலை இறுக பிடித்திருந்தேன். மாமாதுரின் பழைய கருப்பு சாவியால் பூட்டை திறந்தார். மரக்கதவு உலர்ந்த சத்தம் எழுப்பியது. உடலுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது. உள்ளே இருள் சூழ்ந்திருந்தது. ஈரப்பதம் வாசனை, அழுகிய மர வாசனை, பழைய எண்ணெய் வாசனை வீசியது. முன்பு இது மண்வெட்டி தூபம், விளக்கு, நாற்காலிகள் போன்றவற்றை வைக்கும் கிடங்காக இருந்தது. அவர்கள் குடும்பம் கல்லறைக்கு வந்து வழிபாடு செய்யும்போது பயன்படுத்தியவை. யாருக்கும் தெரியாதபடி பின்னால் உள்ளே இருந்து தாழ்பால் போடக்கூடிய ஒரு சிறிய அறை இருந்தது. வேகமாக உள்ளே வா அண்ணி. அனிதா வெளியே நீண்ட நேரம் நிற்கக்கூடாது மாமா. துரின் பழைய பழக்கம் போல் என்னை அண்ணி என்று அழைத்தார். சாதாரணமாக அந்த அழைப்புக்கு நான் வெட்கப்படுவேன். ஆனால் அந்த இரவில் அந்த 2 வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் நல்ல குடும்பத்தின் சூட்டை உணர வைத்தன. மீரா சுவரில் தொங்கிய சிறிய சார்ஜ் விளக்கை ஏற்றினாள். மங்கலான மஞ்சள் ஒளி அர்ஜுனின் முகத்தில் விழுந்தது. உதடுகள் ஊதா நிறமாக இருந்தன. நெற்றி சூடாக இருந்தது. இடது தோளில் சட்டை கிழிந்து உலர்ந்த இரத்தம் படிந்திருந்தது. நான் அவருடைய கையை தொட்டவுடன் பயந்து போனேன். அவருக்கு காய்ச்சல். மீரா அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அர்ஜுன் என் கையை பிடித்து மிக மெல்ல தலையசைத்தார். முடியாது. தனியார் மருத்துவமனையில் கமலாவின் ஆட்கள் இருக்கிறார்கள். நான் உள்ளே அடியெடுத்து வைத்தால் மருத்துவருக்கு முன்பே அவளுக்கு செய்தி போய்விடும். நான் தொண்டை அடைத்து கொண்டேன். கடுமையாக காயமடைந்த ஒருவர் மருத்துவமனைக்கு கூட போகத் துணியவில்லை. கடந்த சில வருடங்களில் அவர் அந்த வீட்டில் எவ்வளவு தனிமையாக வாழ்ந்திருப்பார். மாமாதுரின் பழைய மொபைலில் துங்க் என்ற மருத்துவரை அழைத்தார். குரல் தாழ்வாக, ஆனால் அவசரமாக. மருத்துவரே, நான் துரின் இங்கே இருக்கிறேன். உயிரை காப்பாற்றுங்கள். தனியாக வாருங்கள். யாருக்கும் தெரிவிக்காதீர்கள். சுமார் 40 நிமிடங்களுக்குப் பிறகு 50 வயதை தாண்டிய ஒரு மனிதர் அடர்ந்த ரெயின்கோட் அணிந்து பைக்கில் வந்தார். அவர் தன்னை மருத்துவர் துங்க் என்று அறிமுகப்படுத்தினார். முன்பு ரமேஷ் கடன் நெருக்கடியில் இருக்கும்போது அவருடைய மருத்துவமனையை காப்பாற்ற உதவியவர். அர்ஜுனை பார்த்ததும் அதிகம் கேள்வி கேட்காமல் மருந்து பையை திறந்தார். கிழிந்த ஆடையை வெட்டி காயத்தை கழுவி தோளை கட்டி கணுக்காலை பரிசோதித்து பெருமூச்சு விட்டார். அதிர்ஷ்டவசமாக அர்ஜுனுக்கு எலும்பு முறிவு இல்லை. கணுக்கால் விரிசல், தோல் காயம், இரத்த இழப்பு, குளிர் தாக்கம். இன்னும் சில மணி நேரம் தாமதித்திருந்தால் ஆபத்து. ஆனால் நான் சொல்வதை கவனியுங்கள். முகத்தை காட்டவே கூடாது. உங்களை கொல்ல விரும்பும் நபர்கள். நீங்கள் உயிருடன் இருப்பதை அறிந்தால் 2வது முறை மூச்சுவிட விடமாட்டார்கள். நான் அருகில் உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு முதுகு முழுவதும் குளிர்ந்தது. அர்ஜுன் என்னை பார்த்தார். சோர்வான, ஆனால் அசாதாரணமாக தெளிவான கண்கள். அனிதா, நன்றாக கேள். கமலா என் உண்மையான தாய் அல்ல. என் உண்மையான தாய் நான் சிறியவனாக இருக்கும்போது இறந்துவிட்டாள். அப்பா அவளை பின்னர் மணந்து விக்ரமை பெற்றார். காகிதத்தில் விக்ரம் என் ஒன்றுவிட்ட தம்பி. ஆனால் அப்பா ஏதோ மறைவான விஷயம் இருப்பதாக சந்தேகப்பட்டார். மாமாதுரின் அறையின் மூலையில் நின்று வயதான கையால் துடைக்கும் துணியை இறுக பிடித்திருந்தார். எஜமான் ரமேஷ் இறப்பதற்கு முன் என்னிடம் சொன்னார், வீட்டில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அர்ஜுனை பாதுகாக்க வேண்டும். அப்போது நான் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இப்போது தெய்வமே கையில் வளர்த்த தேனீ கடித்தது போல் அர்ஜுன் கண்களை மூடி மூச்சு வாங்கியபடி அப்பா வீட்டில் குடித்துவிட்டு இறந்தார். அனைவரும் இதய நோய் என்றார்கள். ஆனால் அதற்கு முன் அவர் கமலாவும் சுரேஷும் பின் நிறுவனங்கள் வழியாக பணம் எடுப்பதை கண்டுபிடித்திருந்தார். அவர் சுயாதீன வழக்கறிஞரிடம் ஆவணங்களை ஒப்படைக்க நினைத்தார். ஆனால் முடிப்பதற்குள் இறந்துவிட்டார். சென்ற வருடம் நினைவு நாளில் கமலா ரமேஷின் படத்திற்கு முன் மிகவும் திறமையாக அழுதாள். ஒவ்வொரு கண்ணீரும் விருந்தினர்கள் பார்க்கும்போது சரியான நேரத்தில் விழுந்தது. அன்றைக்கு அர்ஜுன் அமைதியாக நின்றார். கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் பேசவில்லை. நான் தந்தையை இழந்த வலி என்று நினைத்தேன். உண்மையில் உள்ளே சொல்ல முடியாத சந்தேகம் இருந்தது. மீரா அழகிய மர மேசையின் கீழ் பையிலிருந்து சிறிய லேப்டாப்பை எடுத்தாள். அண்ணி அனிதா, நீங்கள் அறையிலிருந்து புத்தகம் அல்லது தரவுகளை எடுத்தால் நான் துணை சர்வரை மீட்க முடியும். முன்பு நிஷா பலமுறை துடைப்பதை பார்த்தேன். நிச்சயம் மறைத்து வைத்திருக்கிறாள். நிஷா விக்ரமை பின்பற்றுகிறாள்.
அர்ஜுன் சொன்னார், கரணையும் தவிர்க்க வேண்டும். நான் திகைத்தேன். வழக்கறிஞர் கரண் இன்று இறுதிச் சடங்கில் எனக்கு தண்ணீர் கொடுத்தார். அர்ஜுன் என்னை வருத்தமாக பார்த்தார். கரண், நீ நினைப்பது போல் நல்லவர் அல்ல. நான் ஒருமுறை அவன் சுரேஷிடம் இருந்து உரை பெறுவதை பார்த்தேன். அவன் நல்லவராக நடிக்கத் தெரிந்தவன். குறிப்பாக மனம் பலவீனமாக இருக்கும் பெண்களிடம். இறுதிச் சடங்கில் நான் குடித்த சூடான நீர்க்கோப்பையும் கரணின் அனுதாப கண்களும் நினைவுக்கு வந்தன. நான் மிகவும் தனிமையாக உணர்ந்த அந்த நேரத்தில்தான் யாரோ அந்த தனிமையை பயன்படுத்தி பொறி வைக்க நினைத்தார்கள். மருத்துவர் துங் அர்ஜுனுக்கு சப்து திரவம் செலுத்தி மாமாதுரினுக்கு கவனிக்கும் முறையைச் சொன்னார். போகும் முன் சில மருந்துகளை வைத்து யாராவது கேட்டால் இரவு முழுவதும் மருத்துவமனையில் இருந்தேன். குச்சிக்கு வரவே இல்லை என்று சொல்லுங்கள். வெளியாள் ஒருவர் இப்படி கடமையை காக்கும்போது வீட்டுக்குள் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் பள்ளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். வாழ்க்கை சில சமயம் இரத்த உறவை விட ஒரு நன்றி வார்த்தை பெரிது. கிடங்கு அமைதியானதும் மாமாதுரின் பழைய அலமாரியிலிருந்து மஞ்சள் நிறமாக மாறிய உரையை நைலான் பையில் போர்த்தி எடுத்தார். இதை எஜமான் ரமேஷ் இறப்பதற்கு முன் என்னிடம் கொடுத்தார். அண்ணி அனிதா அர்ஜுன் பக்கத்தில் நிற்கும் வரை கொடு என்று சொன்னார். ஆனால் இன்று இரவு அர்ஜுன் பலவீனமாக இருக்கிறார். நீங்களும் சோர்வாக இருக்கிறீர்கள். நான் இன்னும் கொஞ்சம் வைத்துக் கொள்கிறேன். சரியான நேரத்தில் தருகிறேன். நான் உரையை பார்த்தேன். பயமும் புனித உணர்வும் கலந்தன. இறந்தவர் இருளின் எங்கோ நின்று மெல்ல வழி காட்டிக் கொண்டிருப்பது போல் அர்ஜுன் என் கையை இழுத்தார். அனிதா, நாளை வீட்டிற்கு சென்று எதுவும் தெரியாதது போல் நடந்துகொள். கமலா சந்தேகிக்காதபடி பார்த்துக்கொள். ஆபத்து அதிகமாக இருந்தால் நிறுத்திவிடு. என் முன் படுத்திருந்த மனிதனை பார்த்தேன். தோளில் வெள்ளை கட்டு, உதடுகள் இன்னும் வெளுத்திருந்தன. ஆனால் என்னை முதலில் கவலைப்பட்டார். மருமகளாக இருந்த வருடங்களில் பொறுத்து கொண்டால் வீடு அமைதி, பொறுத்து கொண்டால் பாக்கியம் என்று நினைத்தேன். ஆனால் சிலர் நீ பொறுக்கும்போது உனக்கு முதுகெலும்பே இல்லை என்று நினைக்கிறார்கள். நான் கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னேன். நான் திரும்பி செல்வேன். துக்க ஆடை அணிந்து அவர்கள் முன் உண்மையான விதவை போல் நிற்பேன். ஆனால் நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். இனி நான் தலையை தாழ்த்தும் அனிதா அல்ல. இனி யார் என் கணவனை உயிருடன் புதைக்க நினைக்கிறார்களோ அவர்கள் முதலில் என்னை தாண்டி செல்ல வேண்டும். அர்ஜுன் என்னை நீண்ட நேரம் பார்த்தார். மங்கலான மஞ்சள் ஒளியில் அவருடைய கண்கள் சிவந்தன. வெளியே மழை பழைய தகரக்கூரையில் அடித்து கொண்டிருந்தது. அந்த ஈரமான கிடங்கில் மென்மையானவள் என்று நினைக்கப்பட்ட ஒரு பெண் தன் பயத்தை தானே கழற்றினாள். அதிகாலை 4 மணிக்கு நான் டாவோடியன் மாளிகைக்கு பின் வாசல் வழியாக திரும்பினேன். மழை நின்றிருந்தது. ஆனால் குளிர் இன்னும் தோலில் ஒட்டிக் கொண்டிருந்தது. என் துக்க ஆடையின் கால் ஓரத்தில் சேறு ஒட்டிக் கொண்டிருந்தது. முடி சிதறியிருந்தது. கண்கள் வீங்கியிருந்தன. அப்போது என்னை பார்த்தால் யாரும் நான் உயிருள்ளவரை காப்பாற்றச் சென்று வந்தேன் என்று நினைக்க மாட்டார்கள். அவர்கள் பார்ப்பது கல்லறைக்குச் சென்று வந்த இளம் விதவை, தன்னை கூட கவனித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு வலியில் இருப்பவள் என்று மட்டும். மாமா 7 வாசலை திறந்தார். அவர் என் தோளுக்கு அப்பால் பார்த்தார். அர்ஜுன் எங்கே என்று கேட்க விரும்பினார். ஆனால் பிறகு தலையை தாழ்த்தினார். யாரும் அமைதியாக தூங்கவில்லை என்றார். நான் மெல்ல தலையசைத்தேன். அந்த ஒரே வார்த்தையே போதுமானது. நேற்று இரவு இந்த மாளிகை அமைதியாக இருக்கவில்லை. நல்லவர்கள் இறுதிச் சடங்கு பற்றி கவலைப்பட்டார்கள். தீயவர்கள் இறை தப்பிச் சென்றதா என்று பார்த்தார்கள். நான் பின் நடைபாதை வழியாக சென்றேன். விருந்தினர் அறை வாசலை அடைந்ததும் கமலாவின் குரல் ஒலித்தது. மகள், இந்த நேரத்தில் எங்கே போனாய்? அவள் படிக்கட்டின் மேல் நின்றாள். கருப்பு சால்வை போர்த்தி இருந்தாள். முடி இன்னும் அழகாக கட்டியிருந்தது. நோயால் படுத்திருந்தது போல் இல்லை. முகம் தூக்கமின்மையால் சற்று வெளுத்திருந்தது. ஆனால் கண்கள் குளிர்ச்சியாக தெளிவாக இருந்தன. நான் தலையை தாழ்த்தி மழை குளிரால் குரல் கரகரப்பாக மாறியது போல் நடித்தேன். மகள், கல்லறைக்குச் சென்று அர்ஜுனுக்காக குழியை பார்த்தேன். அவர்கள் அலட்சியமாக செய்தாள். அவர் அமைதியாக இருக்க மாட்டார் என்று பயந்தேன். அவள் என்னை நீண்ட நேரம் பார்த்தாள். ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு அசைவையும் ஆராய்வது போல். அப்போது நான் இன்னும் கொஞ்சம் நடுங்கியிருந்தால் எல்லாம் முடிந்து போயிருக்கும். அவள் உதட்டைச் சுருக்கியபடி, பெண்கள் இறந்தவரின் உடலை தழுவிக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் துன்பம் இருக்கும். நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய். எதிர்காலத்தை பற்றி யோசிக்க கற்றுக்கொள். அந்த உடல் என்ற 2 வார்த்தைகளை கேட்டபோது உடலில் இரத்தம் உறைவது போல் இருந்தது. அர்ஜுன் மலை அடியில் உள்ள கிடங்கில் காய்ச்சலில் கிடந்தார். ஆனால் இந்த பெண் அவரை குளிர்ந்த பொருள் போல் பேசினாள். நான் கையை ஆடைக்குள் இறுக பிடித்து மரியாதையுடன் பதிலளித்தேன். ஆம் மகள், அர்ஜுன் என் கணவர் என்று மட்டும் அறிவேன். மனைவியாக அவருக்கு கடைசி முறையாக செய்வது கடமை. கமலா மெல்ல முனகியபடி திரும்பிச் சென்றாள்.
அவளுடைய நிழல் படிக்கட்டுக்கு பின்னால் மறையும் வரை பார்த்தேன். உள்ளே இதுவரை இல்லாத அளவுக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த பெண்ணுக்கு வலி இல்லை, மாற்றாந்தாய் என்றாலும் உண்மையில் பிள்ளையை நேசிப்பவள் மரணத்தை மேசை தூசியை துடைப்பது போல் இலகுவாக பேசமாட்டாள். காலையில் விக்ரம் சாம்பல் நிற சூட் அணிந்து தோன்றினான். முடி பளபளப்பாகச் சீவியிருந்தது. கண்கள் சற்று கருத்திருந்தாலும் மரியாதையான தோற்றத்தை காக்க முயன்றான். அவன் துக்க அறைக்கு முன் நின்று சில கூட்டாளர்களிடம் அனுதாபம் பெற்றான். வீட்டு உரிமையாளர் போல் தோன்றினான். என்னை பார்த்ததும் அருகில் வந்து குரலை தாழ்த்தி, அண்ணி ஓய்வெடுங்கள், நிறுவன வேலை, இறுதி சடங்கு எல்லாம் நானும் அம்மாவும் பார்த்து கொள்கிறோம். பெண்கள் இந்த நேரத்தில் மனம் பலவீனமாக இருக்கும், எந்த முடிவும் தவறாக போகலாம். நான் அவனை பார்த்தேன். முன்பு நான் அவனை மாமா விக்ரம் என்று பொறுமையாக அழைப்பேன். இன்று அதே அழைப்பை வைத்திருந்தேன். ஆனால் வாயில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேறு எடை இருந்தது. நன்றி மாமா விக்ரம். அண்ணி மனம் பலவீனம்தான், ஆனால் கணவரின் ஆவணங்களை அண்ணி அறிய வேண்டும். விக்ரமின் முகத்தில் புன்னகை ஒரு கணம் உறைந்தது. மிக வேகமாக மீண்டும் சிரித்தான். அண்ணி அதிகமாக கவலைப்படுகிறீர்கள். அர்ஜுன் இறந்துவிட்டார், எல்லாம் குடும்ப அமைப்புப்படி நடக்கும். ஆம், குடும்பத்திலும் முறையான ஆவணங்கள் இருக்க வேண்டும். நான் சொல்லிவிட்டு திரும்பினேன். அவன் என் கண்களில் ஆழமாக பார்க்கும் முன், நேற்று இரவு நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். ஓநாய்களுக்கு நடுவே உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பற்களை நான் பார்த்ததை அவர்களுக்கு தெரியக்கூடாது. 10 மணிக்கு அருகில் நான் அர்ஜுனின் சில தனிப்பட்ட பொருட்களை எடுக்க நிறுவனத்திற்கு செல்வதாக சாக்குச் சொன்னேன். கமலாவின் கண்களில் ஆட்சேபனை இல்லை. அவளுக்கு ஒரு கணவனை இழந்த பெண் ஆடை புகைப்படம் மட்டும் தழுவுபவள், முக்கியமான எதையும் தேடும் அறிவு இல்லாதவள் என்று தோன்றியது. அன்புக்கியா குழுமத் தலைமையகம் குயின் ஹூ கேன் சாலையில் உயரமான கண்ணாடிக் கட்டிடம் பளபளப்பாக இருந்தது. மனிதனை சிறியவனாக உணர வைக்கும் அளவுக்கு நான் பலமுறை அங்கு அர்ஜுனுக்கு மதிய உணவு கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் மாமா 7 சிரிப்பார். அண்ணி மீண்டும் சுவையான உணவு கொண்டு வந்திருக்கிறீர்களா? இன்று அவர் என்னை வேகமாக பார்த்து துணை அட்டையை ஸ்வைப் செய்து தனி வழியை திறந்தார். அண்ணியின் உறவினர் அட்டை இன்னும் பூட்டப்படவில்லை. ஆனால் 14வது மாடியில் நிஷா கடுமையாக காவல் காக்கிறாள். நான் மெல்ல சொன்னேன், நன்றி மாமா. மாமா என்னை இங்கே வந்ததை பார்க்காதது போல் இருங்கள். அவர் தலையசைத்தார். கண்கள் சிவந்திருந்தன. ஏழைகள் பெரிய வார்த்தைகள் பேச முடியாது, ஆனால் சரியான நேரத்தில் தலையசைப்பது ஒரு தட்டு தங்கத்தை விட மதிப்புள்ளது. பின் வாசலுக்கு முன் சாவித்ரி சோறு விற்கும் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவசரமாக அழைத்தாள். மகள் அனிதா, இங்கே வா, இந்த சோற்று பொதியை எடு, காலையிலிருந்து எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டாய். நான் மறுக்க நினைத்தேன். அவள் சூடான வாழை இலை பொதியை என் கையில் திணித்தாள். வயிறு பசித்தால் மனம் மென்மையாகும், சாப்பிடு. மகள் பணத்தால் பணக்காரராக இருக்கலாம், ஆனால் அர்த்தத்தால் பணக்காரர் ஆவது அரிது. நான் சோற்று பொதியை பிடித்தேன். மூக்கு எரிச்சல் ஏற்பட்டது. கணவன் வீட்டார் என்னை மிகை நிழல் போல் பார்க்கும்போது ஒரு சோறு விற்கும் பாட்டி காலை உணவு சாப்பிடவில்லையா என்று நினைத்தாள். 14வது மாடிக்குச் சென்று அர்ஜுனின் அலுவலக வாசலுக்கு முன் நின்றேன். செப்பு பெயர் பலகையில் முன்பு அர்ஜுன் நிர்வாக குழு தலைவர் என்று இருந்தது. அது அகற்றப்பட்டு தற்காலிகமாக விக்ரம் பொறுப்பு நிர்வாகம் என்ற புதிய பலகை வைக்கப்பட்டிருந்தது. அந்த எழுத்தை பார்த்தபோது கை குளிர்ந்தது. அர்ஜுன் உயிருடன் இருக்கிறார், கிடங்கில் வலியுடன் கிடக்கிறார். ஆனால் அவருடைய நாற்காலியில் ஏற்கனவே வேறொருவர் உட்கார்ந்து விட்டார். வாடிய பூச்செடியை மாற்றுவது போல் வேகமாக நான் கதவை திறந்து உள்ளே சென்றேன். அறையில் இன்னும் அர்ஜுன் விரும்பும் வறுத்த காஃபி வாசனை இருந்தது. அலமாரியில் திருமண முதல் வருடம் நான் மடித்து கொட்ட காகித கொக்கு இன்னும் இருந்தது. நான் அழ அனுமதிக்கவில்லை. நேராக மேசைக்குச் சென்று வலது பக்க இழுப்பறையை திறந்தேன். அர்ஜுன் ஒருமுறை தற்செயலாக சொன்னது போல், முக்கியமானவை அடிப்பகுதியில் வைப்பேன். சிறிய ஆசிரியை தேடினால் எல்லாம் கிடைக்கும். பழைய கோப்புகளுக்கு கீழ் சாம்பல் நிற துணி முதுகுள்ள புத்தகத்தை கண்டேன். உள்ளே அர்ஜுனின் சுருக்கமான கூர்மையான எழுத்து, பல பக்கங்களில் அறியாத நிறுவன பெயர்கள், பணப்பரிமாற்றத் தொகைகள், தேதிகள், குறியீடுகள், பிவிடி, பிஎன், கியூடி. ஒரு வரி அடிக்கோடிடப்பட்டிருந்தது. 397.8 பில்லியன். 3 பின் நிறுவனங்கள் வழியாக இதயம் வேகமாக துடித்தது. நான் புத்தகத்தை கையில் வைத்து கொண்டேன். அப்போது கதவு திறந்தது. நிஷா வெளியே நின்றாள். உதடுகள் சிவப்பு, கண்கள் சிறிய கத்தி போல் கூர்மையாக. அண்ணி. அனிதா, யார் உங்களை உள்ளே விட்டது? நான் திரும்பி கணவனை இழந்தவளின் சோர்வான முகத்தை காட்டினேன்.
அண்ணி, அர்ஜுனின் சில பொருட்களை எடுக்க வந்தேன். நிஷா கைகளை கட்டி வெற்று சிரிப்பு சிரித்தாள். அர்ஜுன் இல்லை, இப்பகுதி இப்போது விக்ரம் நிர்வகிக்கிறார். உங்கள் இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நான் அவளை நேராக பார்த்தேன். அண்ணியின் இடம் அர்ஜுனின் சட்டப்பூர்வ மனைவி. அந்த உரிமையை பறிக்கும் எந்த ஆவணமும் இல்லாத வரை கணவரின் பொருட்களை எடுக்க உரிமை உண்டு. நிஷாவின் முகம் வேகமாக நிறம் மாறியது. அவள் மேலும் பேச நினைத்தாள். ஆனால் நான் கடந்து சென்றேன். தோள் அவளுடைய கையை லேசாக தொட்டது. நான் மெதுவாக நடந்தேன், ஓடவில்லை. குற்றம் உள்ளவர்கள்தான் ஓடுவார்கள். லிஃப்ட் கதவு மூடும்போது நிஷா மொபைலை எடுப்பதை பார்த்தேன். அவசர குரலில் அண்ணன் விக்ரம். அண்ணி தலைவர் அறைக்குள் நுழைந்தாள். நான் நினைத்தது போல் எளிமையானவள் அல்ல. நான் கணவரின் புத்தகத்தை மறைத்த பையின் மீது கையை வைத்தேன். பல நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக உள்ளே வலி மட்டும் இல்லை, அதனுடன் தீயும் இருந்தது. அன்று மாலை நான் அர்ஜுனின் துணி முதுகுள்ள புத்தகத்தை துக்க ஆடைக்குள் மறைத்து மாளிகைக்கு திரும்பினேன். உள்ளம் சூடான கல்லை தூக்குவது போல் கனமாக இருந்தது. வீட்டில் மந்திர ஓசை தொடர்ந்து ஒலித்தது. வருபவர்கள் குறைந்திருந்தார்கள், ஆனால் தூப வாசனை இன்னும் அடர்த்தியாக இருந்தது. கமலா தோன்றவில்லை. விக்ரமும் எங்கோ போயிருந்தான். நிஷா மட்டும் எப்போதாவது என்னை சந்தேக கண்களால் பார்த்தாள். காயம்பட்ட பறவையை காத்திருக்கும் பூனை போல் நான் என் அறைக்குள் சென்று கதவை பூட்டி புத்தகத்தை திறந்து ஒவ்வொரு வரியையும் பார்த்தேன். பிவிடி, பிஎன்கியூடி, அந்த குறியீடுகள் தலையில் முள் போல் குத்தின. நான் ஒவ்வொரு பக்கத்தையும் புகைப்படம் எடுத்து அர்ஜுன் என் மொபைலில் நிறுவிய பாதுகாப்பு செயலி வழியாக மீராவுக்கு அனுப்பினேன். சில நிமிடங்களில் மீரா பதிலளித்தாள். அண்ணி, அனிதா, பிவிடி என்பது சுரேஷ் ஆக இருக்கலாம். பிஎன் நிஷா, கியூடி விக்ரம். நான் துணை சர்வரை தேடுகிறேன். 8.7 பில்லியன் ஒரு கணக்கிற்கு சென்றுள்ளது. சன்சியாவுடன் தொடர்புடையது. நான் திரையை பார்த்தேன். தொண்டை கரகரப்பாக இருந்தது. சன்சியா, அந்த பெயர் கேட்ட மாத்திரையில் சேறு வாசனையும் கத்தி வாசனையும் வந்தது. அந்த பணம் என் கணவரின் விபத்துடன் தொடர்புடையது என்றால் இது சொத்து போட்டி அல்ல, அது குற்றம். அப்போது மொபைல் அடித்தது. கரண். அனிதா, நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய் என்று அறிவேன். உன் உரிமைகள் தொடர்பான சில ஆவணங்கள் இருக்கின்றன. சற்று சந்திப்போமா? வீட்டிற்கு அருகில்தான் சுவாந்துய் மூலையில் உள்ள காஃபி கடை. நான் சில வினாடிகள் அமைதியாக இருந்தேன். கரணின் குரல் இன்னும் ஆழமாக, அன்பாக, உண்மையில் கவலைப்படுபவர் போல் இருந்தது. நேற்று இருந்த நான் என்றால் பாதிக்கப்பட்டிருப்பேன். ஆனால் அர்ஜுனின் எச்சரிக்கைக்குப் பிறகு அந்த குரலுக்கு பின்னால் நீண்ட நிழல் மட்டும் தெரிந்தது. நான் ஒப்புக்கொண்டேன். காஃபி கடை பழைய புளிய மர நிழலில் இருந்தது. மழை மாலை என்பதால் வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்தார்கள். கரண் ஏற்கனவே மூலையில் உட்கார்ந்திருந்தான். முன் 2 இஞ்சி தேநீர் கோப்பைகள். அனன்யா எழுந்து எனக்காக நாற்காலியை இழுத்து வைத்தான். அந்த அளவுக்கு மரியாதையாக இருந்தான். யாராவது பார்த்தால் ஒரு நல்ல அண்ணன் என்னை கவனித்துக் கொண்டிருப்பதாக நினைப்பார்கள். எமரால்டு. அனன்யா. நான் சொன்னேன். பார்த்தால் மிகவும் வருத்தமாக இருக்கும். கணவனின் பெயரை கேட்டதும் நான் கண்களை தாழ்த்தினேன். கிரானிடம் மென்மை காட்டவில்லை. அவர்கள் நான் பலவீனமாக இருப்பதை பார்க்க விரும்புகிறார்கள். நான் அவர்களை பார்க்கட்டும் என்று விட்டுவிட்டேன். கிரான் நீல நிறக் கோப்பு ஒன்றை மேசையில் வைத்தான். உண்மையை சொல்கிறேன். இப்போது நீ உனக்காக யோசிக்க வேண்டும். அவர்கள் குடும்பம் எளிமையானது அல்ல. உன் கணவன் போய்விட்டான். பங்குகள், காப்பீடு, தனிப்பட்ட சொத்து, வாரிசுரிமை எல்லாம் மிகவும் குழப்பமாக இருக்கும். நீ ஒரு பெண். இப்போது துக்கத்திலும் இருக்கிறாய். தனியாக கையாள முடியாது. நான் கோப்பை திறந்தேன். சட்ட வார்த்தைகள் நெருக்கமாக எழுதப்பட்டிருந்தன. கிரான் கையொப்பமிட வேண்டிய இடத்தை சுட்டிக்காட்டினான். குரல் மென்மையாக இருந்தது. இது சட்ட உதவிக்கான அதிகார பத்திரம் மட்டும்தான். நீ கையொப்பமிட்டால் நான் உனக்காக வங்கிக் குழுமம், நோட்டரி ஆபீஸ் ஆகியவற்றுடன் பேசுவேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன்னிடமிருந்து ₹1 கூட எடுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு பக்கத்தையும் மெதுவாக படித்தேன். மழலையர் பள்ளி ஆசிரியை நான். சட்டம் தெரியாது. ஆனால் பரத் ஒருமுறை சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. எளிமையானது என்று சொல்லும் காகிதங்களில் சிறிய எழுத்துக்களை நன்றாக படி. 3வது பக்கத்தில் என் கை நின்றது. அதில் எழுதியிருந்தது, கிரானுக்கு என் பங்குகள், காப்பீட்டு உரிமைகள், திருமணத்தில் உருவான சொத்துக்கள், கணவனின் சொத்து தொடர்பான புகார் உரிமைகள் அனைத்தையும் என் சார்பாக கையாளும் அதிகாரம் உண்டு. வெளிப்படையாக சொன்னால், நான் கையொப்பமிட்டால் அவன் என் கையை பிடித்து எல்லாவற்றையும் இழுத்துச் செல்லலாம். நான் கோப்பை மூடினேன். அண்ணா, கிரான் சட்ட உதவிக்கான காகிதத்தில் என் சொத்துக்களை கையாளும் அதிகாரம் ஏன் இருக்கிறது? கிரானின் புன்னகை சற்று நின்றது. மிக விரைவாக.
மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்தேன். அது நடைமுறை மட்டும்தான். பதற்றப்படாதே, என்னை நம்பு. இந்த தொழிலில் 15 வருடங்களுக்கும் மேலாக இருக்கிறேன். என் முன் இருந்த இஞ்சி தேநீர் கோப்பையை பார்த்தேன். நீ ராவி மெல்ல எழுந்து அவன் முகத்தின் ஒரு பகுதியை மறைத்தது. சாவித்ரி அம்மா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. பணத்தில் பணக்காரர் ஆகலாம், ஆனால் மனசாட்சியில் பணக்காரர் ஆக முடியாது. நான் இப்போது கையொப்பமிட முடியாது. வீட்டுக்கு எடுத்துச் சென்று நன்றாக படிக்க வேண்டும். கிரான் நாற்காலியில் சாய்ந்தான். கண்கள் மென்மையாக தாழ்ந்தன. ஆனால் இனிமை இல்லை. அனன்யா, நீ கடினமாக நடிக்காதே. ஒரு பெண், கணவன் இல்லை, கையில் பணம் இல்லை, மாமியார் வீட்டில் அதிகாரம் இல்லை, யாரும் ஆதரவு இல்லை. நீ லீலா அம்மாவையும் அவள் மகனையும் எவ்வளவு நாள் எதிர்க்க முடியும் என்று நினைக்கிறாய்? நான் பையை இறுக்கப் பிடித்தேன். எனக்கு அம்மா இருக்கிறாள். பரத்தின் சட்டப்பூர்வ மனைவி என்ற அந்தஸ்தும் இருக்கிறது. கிரான் சிரித்தான். பெரிதாக இல்லை, ஆனால் எனக்கு குளிர் ஓடியது. அந்தஸ்தா? வாழ்க்கையில் அந்தஸ்துக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை என்றால் அது மழைக்காலத்தில் கிழிந்த குடை போன்றது. நான் உனக்கு கை நீட்டிக்கிறேன், பிறகு வருந்தாதே. அவன் சற்று முன் சாய்ந்து குரலை தாழ்த்தினான். வீட்டை பற்றி நான் ஏற்பாடு செய்கிறேன். இப்போது அவர்கள் வீட்டில் பாதுகாப்பில்லை. என் அருகில் இருந்தால் குறைந்தபட்சம் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். நான் நேராக அவன் கண்களை பார்த்தேன். முதன்முறையாக அதில் தெளிவாக தெரிந்தது. அனுதாபம் அல்ல, பாசம் அல்ல, துன்பத்தில் இருக்கும் பெண்ணை எளிதில் வளைக்கலாம் என்று நினைக்கும் ஒருவனின் ஆதிக்க உணர்வு. நான் எழுந்தேன். நன்றி அண்ணா கிரான். ஆனால் அதிகார பத்திரத்தால் வெளியாட்கள் என்னை பாதுகாப்பதை நான் பழகினதில்லை. கிரானின் முகம் இருண்டது. புன்னகை இருந்தது, ஆனால் உதடுகள் கடினமாகிவிட்டன. ஒரு பெண்ணின் மானம் மிக மெல்லியது. ஒரு வதந்தி மட்டும் போதும். மக்கள் உன்னை வேறு மாதிரி பார்ப்பார்கள். நான் பையை எடுத்து மெதுவாக சொன்னேன். அப்படியானால் நீயும் நினைவில் வைத்துக்கொள். அமைதியானவர்கள் சுவருக்கு தள்ளப்பட்டால் முன்பு போல் அமைதியாக இருக்க மாட்டார்கள். நான் மழை துளிகளோடு கடையை விட்டு வெளியேறினேன். என் முதுகுக்கு பின்னால் கிரானின் பார்வை அழுக்கு எண்ணெய் போல ஒட்டிக்கொண்டிருந்தது. காருக்கு வந்ததும் கபீரின் செய்தி வந்தது. அக்கா அனன்யா 8.7 கோடி 4 தவணைகளாக மாற்றப்பட்டதை கண்டுபிடித்தேன். பெறுநர் சுரேஷுடன் தொடர்புடையவர். இது பெரிய விஷயம். நான் ஒரு வினாடி கண்களை மூடி ஆழமாக மூச்சு விட்டேன். பங்களாவில் லீலா அம்மாவும் ராஜேஷும் போலி ஆவணங்களை தயார் செய்து கொண்டிருந்தனர். குழுமத்தில் நிஷா தடயங்களை அழித்து கொண்டிருந்தாள். வெளியே கிராண்ட் பற்களை காட்டியிருந்தான். மலையின் அடியில் பரத் இன்னும் காய்ச்சலோடு படுத்திருந்தான். நான் உண்மையை கொண்டு வர காத்திருந்தான். மழை விழுந்தது. கார் கண்ணாடியில் நீண்ட கோடுகளாக ஓடியது. நான் பையின் மீது கையை வைத்தேன். கணவனின் நோட்டு புத்தகம் அங்கே அமைதியாக கிடந்தது. அவர்கள் நான் அழுகிற பெண் மட்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் நினைக்கட்டும். அடுத்த நாள் காலை. சென்னை வானம் சாம்பல் நிறமாக இருந்தது. மழை பெரியதாக இல்லை, ஆனால் நின்று நின்று பெய்து கொண்டே இருந்தது. நான் துக்க ஆடை மாற்றியதும் பழைய நிர்வாக பிரிவு ஊழியர் ஒருவரிடமிருந்து செய்தி வந்தது. அக்கா அனன்யா, இன்று ராஜேஷ் பெரிய மண்டபத்தில் முழு நிறுவனக் கூட்டம் நடத்துகிறார். புதிய நிர்வாக உரிமையை அறிவிப்பார் என்று கேள்வி. கவனமாக இருங்கள். அந்த வார்த்தைகளை பார்த்தேன். ஆச்சரியம் இல்லை. கணவன் இறந்த 2 நாட்கள் கூட ஆகவில்லை. உடல் இன்னும் வீட்டில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே நாற்காலியை பிடிக்க விரைந்தார்கள். மனித மனம் பேராசையாக மாறினால் பூஜை உணவு ஆறும் முன்பே பங்கு பிரிக்கத் தொடங்குவார்கள். நான் கபீருக்குச் சொன்னேன். அவன் உடனே பதில் அனுப்பினான். அக்கா போங்கள், நான் தொலைவில் இருந்து கண்காணிக்கிறேன். ஆனால் பரத் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை வெளியே காட்டாதீர்கள். நான் படுக்கை முன் நின்று துக்கத் துணியை சரி செய்தேன். முகம் வெளிறியிருந்தது. கண்கள் வீங்கியிருந்தன. ஆனால் பார்வையில் திசை தெரியாத பெண்ணின் குழப்பம் இல்லை. நான் இன்னும் துக்கத்தில் இருக்கும் மனைவி வேடத்தை தொடர வேண்டும். மிகவும் வலி, மிகவும் பலவீனம் என்று நடிக்க வேண்டும். அவர்கள் என் கையில் பரத்தின் நோட்டு புத்தகம் இருக்கிறது என்பதையும், அவர்களின் பளபளப்பான மேற்பரப்பை எரிக்கும் சிறிய தீப்பொறி இருக்கிறது என்பதையும் அறியக்கூடாது. ஆனந்த் குழுமத்தின் 5வது மாடி மண்டபம் மக்களால் நிறைந்திருந்தது. ஊழியர்கள் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். முன் வரிசையில் நிர்வாகிகள். எல்லாரும் பதற்றமாக இருந்தனர். மேடையில் ராஜேஷ் கருப்பு சூட் அணிந்து வெள்ளை மலர் பொருத்தி வருத்தம் போல் நடித்திருந்தான். லீலா அம்மா அருகில் அமர்ந்திருந்தாள். கருப்பு நிற ஆடை, கையில் பட்டு கைக்குட்டை. அவ்வப்போது கண்ணோரத்தை துடைத்தாள். ஹோட்ராம் புகைப்படத்தை பார்க்காவிட்டால் வெளியாட்கள் அவளை வலியை அடக்கி பெரிய காரியத்தைச் செய்யும் மாமியார் என்று நம்பியிருப்பார்கள். நிஷா திரைக்கு அருகில் நின்றாள். தடிமனான கோப்பை கையில். நான் உள்ளே நுழைந்ததும் அவள் திகைத்தாள்.
சிலர் என்னை பார்த்தனர். மழைக்குப் பின் எறும்புகள் போல் கிசுகிசுப்பு எழுந்தது. அனன்யா, அக்கா வந்தாச்சு. இன்னும் துக்கம் இருக்கும்போதே நிறுவனத்திற்கு வந்திருக்கிறாள். சொத்து அறிவிப்பை கேட்க வந்திருப்பாள். எல்லா வார்த்தைகளையும் கேட்டேன். ஒவ்வொன்றும் காதில் குத்தியது. ஆனால் நான் நிற்கவில்லை. நேராக நடுவரிசைக்குச் சென்று அமர்ந்தேன். கணவன் தொடர்பான எல்லாவற்றையும் கேட்க உரிமை உள்ள மனைவி போல். ராஜேஷ் மைக்கை எடுத்தான். குரல் தாழ்ந்தது. ஆனந்த் குழுமத்தின் அனைத்து அண்ணன்மார்களே, அக்காமார்களே, தாய்மார்களே, தந்தையர்களே, பரத்குமாரின் திடீர் மறைவு குடும்பத்திற்கும் நிறுவனத்திற்கும் பெரிய இழப்பு. ஆனால் ஆனந்த் குழுமம் துக்கத்திற்காக நின்றுவிட முடியாது. அவன் துக்கம் என்ற 2 வார்த்தைகளை மிகவும் சுமூகமாக சொன்னான். அவன் கையை பார்த்தேன். கட்டை விரல் மைக்கின் ஓரத்தை தேய்த்து கொண்டே இருந்தது. பதற்றம். பொய் சொல்பவன் தன் சொந்த கையுடன் அமைதியாக இருக்க முடியாது. நிஷா கண்ட்ரோலை அழுத்தினாள். திரையில் 3 ஆவணங்கள் தோன்றின. பரத்தின் பெயரில் ஒரு அதிகார பத்திரம், உள் கூட்டப்பதிவு, பரத்குமாரின் கடைசி கடிதம் என்று சொல்லப்பட்ட ஒன்று. ராஜேஷ் தொடர்ந்தான். விபத்துக்கு முன் பரத் ஏற்பாடு செய்திருந்தார். எதிர்பாராத சூழலில் நிறுவனத்தை தற்காலிகமாக நடத்த எனக்கு அதிகாரம் அளித்திருந்தார். இது அவரது முடிவு, குடும்பத்தின் விருப்பமும். லீலா அம்மா கைக்குட்டையால் கண்ணை துடைத்தாள். மகனை இழந்தேன், குடலை வெட்டும் வலி. ஆனால் என் கணவனின் பரத்தின் உழைப்புக்காக நான் தாங்க வேண்டும். நான் தலையை தாழ்த்தினேன். கசப்பில் சிரிக்கப் போனேன். சில கண்ணீர் வலியால் விழாது, சரியான நேரத்தில் விழ வேண்டும் என்று தெரிந்ததால் விழும். நிர்வாக உறுப்பினர் ஒருவர் மெல்லக் கேட்டார். சட்ட ரீதியான உறுதிப்படுத்தல் இருக்கிறதா? நிஷா உடனே குறுக்கிட்டாள். ஆவணங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இது அவசர சூழல். நிலைத்தன்மை தேவை. அப்போது நான் எழுந்தேன். நாற்காலி தரையில் லேசாக இழுபட்டது. ஆனால் முழு மண்டபமும் கேட்டது போல் இருந்தது. ராஜேஷ் என்னை பார்த்தான். கண்களில் எரிச்சல். அக்கா, நீ சோர்வாக இருக்கிறாய். பிறகு பேசுவோம். நான் அமைதியான குரலில் சொன்னேன். ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் ராஜேஷ். லீலா அம்மா புருவம் சுருக்கியாள். அனன்யா, இது நிறுவன கூட்டம். வலியை வைத்து எல்லையை மீறாதே. நான் அவளை பார்த்து மரியாதையுடன் சொன்னேன். ஆமாம், எல்லை தெரியும். அதனால்தான் தெளிவாக கேட்கிறேன். பரத்திற்கு இன்னும் சட்டப்பூர்வ மரணச் சான்றிதழ் இல்லை. உடல் கண்டுபிடிக்கப்படவில்லை. இயக்குனர் குழு வெளிப்படையாக வாக்கெடுப்பு நடத்தவில்லை. அப்படியிருக்க ராஜேஷ் எதை வைத்து நிர்வாக நாற்காலியில் அமர்கிறார்? மண்டபம் அமைதியாயிற்று. முன் வரிசையில் சிலர் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ராஜேஷ் முகம் கடினமாயிற்று. நீ வணிகத்தை புரிந்து கொள்ளவில்லை. அபத்தமாக பேசாதே. நான் மேடைக்கு அருகில் 2 படி ஏறினேன். வணிகத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என் கணவனை புரிந்து கொண்டேன். இது பரத்தின் அதிகார பத்திரம் என்று சொன்னால் கையொப்பத்தை சரிபார்க்கச் சொல்கிறேன். இது கடைசி கடிதம் என்று சொன்னால் நான் படிக்க விரும்புகிறேன். நிஷா குழம்பி ராஜேஷை பார்த்தாள். அவன் விருப்பமின்றி சைகை செய்தான். ஒரு அச்சுப்பிரதி என்னிடம் கொடுக்கப்பட்டது. நான் கடிதத்தை திறந்தேன். எழுத்துப்பாணி பரத்தை போல் இருந்தது, பயங்கரமாக. ஆனால் 3வது வரியை படித்ததும் இதயம் நொறுங்கியது. அனன்யா, அன்பே. நான் தலையை உயர்த்தி ராஜேஷை நேராக பார்த்தேன். இந்த கடிதம் போலியானது. மண்டபம் சலசலத்தது. ராஜேஷ் மெல்ல கத்தினான். கவனமாக பேசு. நான் கடிதத்தை உயர்த்தினேன். பரத் என்னை ஒருபோதும் அனன்யா, அன்பே என்று அழைத்ததில்லை. திருமணம் முதல் இன்று வரை எனக்கு எழுதும்போது சிறிய ஆசிரியை என்றுதான் அழைப்பார். இதை வெளியாட்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் நான் அறிவேன். கையொப்பத்தை போலியாக செய்யலாம். ஆனால் ஒரு கணவனின் அன்பின் பழக்கத்தை போலியாக செய்ய முடியாது. லீலா அம்மா எழுந்தாள். துக்க நேரத்தில் நீ குழப்பம் செய்கிறாயா? நான் அவளை பார்த்தேன். முதன்முறையாக தலையை தாழ்த்தவில்லை. நான் துக்கத்தை பயன்படுத்தி கணவனின் நாற்காலியை பறிக்க விரும்பவில்லை. மண்டபத்தின் காற்று இழுக்கப்பட்டது போல் இருந்தது. நிஷாவின் முகம் வெளிரினது. கண்ட்ரோல் பிடித்த கை நடுங்கியது. ராஜேஷ் என்னை பார்த்தான். கோபமும் பயமும் கலந்த பார்வை. நான் இன்னும் வெல்லவில்லை என்று தெரியும். ஆனால் இன்று வெல்ல வரவில்லை. அவர்கள் கட்டிய சுவரில் முதல் விரிசலை ஏற்படுத்த வந்தேன். பையில் தொலைபேசி அதிர்ந்தது. கபீரின் செய்தி சுருக்கமாக வந்தது. அக்கா அனன்யா சுரேஷுக்கும் 3 நிறுவனங்களுக்கும் பணம் மாற்றிய தடயத்தை மீட்டெடுத்தேன். பிறகு பாதுகாப்பாக எடுக்கப்பட்டது. நான் கடிதத்தை மடித்து அருகிலுள்ள மேசையில் வைத்தேன். இதை இயக்குனர் குழு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று கோருகிறேன். என் கணவன் சட்டப்பூர்வமாக இறந்ததாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படியிருக்க அவருடைய உரிமைகளையும் மானத்தையும் அவசரமாக புதைக்காதீர்கள். சொல்லிவிட்டு திரும்பி நடந்தேன். என் முதுகுக்கு பின்னால் கிசுகிசுப்பு இனி அனுதாபம் அல்ல, சந்தேகமாக மாறியிருந்தது.
தாழ்வாரத்திற்கு வந்ததும் லீலா அம்மா என்னை பார்த்தாள். முன்பு போல் பயனற்ற மருமகள் என்ற குளிர்ச்சியான பார்வை இல்லை. அதில் வேறு ஒரு இருண்ட கதிர் இருந்தது. பயம். நான் மண்டபத்தை விட்டு வெளியேறிய ஒரு மணி நேரத்திற்குள் வதந்தி ஆனந்த் குழுமம் முழுவதும் பரவியது. முதலில் தாழ்வாரத்தில் கிசுகிசுப்பு, பிறகு என்னை தலைமுதல் கால் வரை பார்க்கும் பார்வைகள். ஆர்வமும் சந்தேகமும் கலந்தவை. என் முன் நேரடியாக சொல்லவில்லை, ஆனால் பின்னால் விழும் துண்டுகளை கேட்டேன். இன்று அனன்யா அக்கா கடுமையாக இருந்தாள். எளியவள் அல்ல. கணவன் இறந்தவுடனே பங்குகளைப் பற்றி கவலை. வழக்கறிஞர் யாரோ பின்னால் இருந்து வழிகாட்டுகிறார் என்று கேள்வி. நான் முதன்மை மண்டபத்தை கடந்தேன். பரத்தின் நோட்டு புத்தகம் இருக்கும் பையை அணைத்தேன். உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்தது. லீலா அம்மா அமைதியாக இருக்க மாட்டாள் என்று தெரியும். ஆனால் இவ்வளவு விரைவாக செயல்படுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. பக்கவாட்டு வாயிலை கடக்கும்போது கிரான் எங்கிருந்தோ வந்தான். கருப்பு குடை கையில். குரல் இன்னும் மெல்லிய மழை போல் இருந்தது. அனன்யா, நீ வீட்டுக்கு போகும்போது என்னை அழைக்கவில்லையா? மழை பெய்கிறது. நான் உன்னை காருக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் அரை அடி பின்வாங்கினேன். தேவையில்லை சூக்கியன். நான் தானாகவே திரும்பிச் செல்ல முடியும். நான் வேண்டுமென்றே அவனை பதவி பெயரால் அழைத்தேன். இனி அன்கியன் என்று அழைக்கவில்லை. ஆனாலும் அவன் இன்னும் நெருங்கி வந்து கையை நீட்டி வெஸ்ட் ஜாக்கெட்டை என் தோளின் மீது போட்டான். நான் உடனடியாக தள்ளினேன். தயவு செய்து தூரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கியன் சற்று தயங்கினான். ஆனால் அப்போது மறுபுறம் மரக்குழிக்கு அருகில் தொலைபேசி ஒளி மின்னியதை பார்த்தேன். அறியாத ஒரு ஊழியர் விரைவாக திரும்பிச் சென்றார். நான் உடனே புரிந்து கொண்டேன். இது அக்கறை அல்ல, இது ஒரு புகைப்படப் பொறி. கியன் குனிந்து எனக்கு மட்டும் கேட்கும் அளவுக்கு குரலில், நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மக்கள் நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள் என்று நினைப்பார்கள். கணவன் இறந்த இறுதிச் சடங்கு காலத்தில் மனைவி நிறுவனத்திற்கு வந்து தனியாக வழக்கறிஞரை சந்திப்பது கேட்க மிகவும் கடினம். நான் அவனை நேராக பார்த்தேன். என் கௌரவம் உங்களுடன் பேரம் பேசும் அளவுக்கு அல்ல. அவன் மெல்ல சிரித்தான். வெளிரிய மற்றும் குளிர்ந்த சிரிப்பு. நான் நினைவூட்டுகிறேன் மட்டும், இந்த காலத்தில் ஒரு படம் கூட உலகை ஒரு நாவலாக எழுத போதுமானது. மாலைக்குள் அந்த படம் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமற்ற உள்குழுவில் தோன்றியது. படத்தில் கியன் எனக்கு ஜாக்கெட் போடும் நபராக நான் தள்ளும் முன் பிடிக்கப்பட்ட தருணத்தில். தீய குறிப்பு. தலைவர் இறந்தவுடன் மருமகள் ஏற்கனவே மழைக்குக் கவசமாக ஒருவரை வைத்திருக்கிறாள். நான் படித்து முடித்ததும் கை நடுங்கியது. பயத்தால் அல்ல, கோபத்தால். நான் இன்னும் உயிரோடு இருக்கும் கணவனை ஈரமான குளிர்ந்த கிடங்கில் மறைத்து அவரை காப்பாற்ற ஆதாரங்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை நேர்மையற்ற பெண்ணாக மாற்றிவிட்டார்கள். நான் கூட்டத்தை தவிர்க்க பக்கவாட்டு வாயிலுக்குச் சென்றேன். பாசாவ் ஹான் சோற்று கஞ்சி கூடைக்கு அருகே உட்கார்ந்திருந்தார். கண்கள் என்னை பரிதாபத்துடன் பார்த்தன. அவர் அதிகம் கேட்கவில்லை. என்னை தாழ்வான பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார வைத்து இன்னும் வெப்பமாக இருக்கும் சோளச்சோற்று பொட்டலத்தை என் கையில் திணித்தார். சாப்பிடு மகள், நீ சாப்பிடாவிட்டால் பாசாவ் பொறுக்க முடியாது. அவர் பெருமூச்சு விட்டார். எளிய ஆனால் கரி அடுப்பு போன்ற வெப்பமான குரல். விழுங்க முடியாவிட்டாலும் விழுங்க வேண்டும். மக்கள் உன்னை வார்த்தைகளால் அடிக்கிறார்கள். நீ இன்னும் அதிகமாக பலத்தை வைத்து நிமிர்ந்து நிற்க வேண்டும். நேர்மையான மரம் நின்று இறக்க பயப்படுவதில்லை. ஆனால் நேர்மையான மரமும் நிலத்தை பற்றி இருக்க வேண்டும். இல்லையென்றால் பெரிய காற்று வேரை பிடுங்கிவிடும். நான் தலையை தாழ்த்தினேன். கண்ணீர் வாழை இலை அடுக்கின் மீது விழுந்தது. பணக்கார மாமனார் வீட்டில் யாரும் நான் பசியா இருக்கிறேனா என்று கேட்கவில்லை. ஆனால் வாயிலுக்கு வெளியே சோற்று கஞ்சி விற்கும் பாச்சாவ் காலையிலிருந்து நான் எதுவும் சாப்பிடவில்லை என்பதை நினைவில் வைத்திருந்தார். பையில் உள்ள தொலைபேசி மெல்ல அதிர்ந்தது. மின் கோயிடமிருந்து குறியாக்கப்பட்ட அழைப்பு. நான் தொலைபேசியை காதில் வைத்தேன். பின்னால் அன்பாவின் கரகரப்பான குரல் ஒலிப்பதை கேட்டேன். அண்ணா அண்ணா, எல்லாம் கேட்டுவிட்டார். நான் திகைத்தேன். கோய் கிடங்கிலிருந்து சாதனத்தை இணைத்து அன்பாவ் நிறுவனத்தில் சில ஒலிப்பதிவுகளை கேட்கச் செய்திருந்தார். கவலைப்படாதீர்கள், நான் தாங்கிக் கொள்ள முடியும். மறுபுறம் நீண்ட அமைதிக்குப் பிறகு அவர் அடைத்த குரலில் சொன்னார், மன்னிக்கவும், அவர்கள் திட்ட வேண்டியவர் நான்தான், நீங்கள் அல்ல. நான் சிரித்து கண்ணீரை துடைக்க முயன்றேன். ஆனால் இன்னும் வழிந்தது. நீங்கள் இப்போது வெளியே வந்தால் எல்லாம் கெட்டுவிடும். அங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள். நான் அரிசித் தட்டி போல் மென்மையானவள் அல்ல. சிறிது மழைக்கு கிழிந்து விட மாட்டேன். கோய் குறுக்கிட்டு மெல்லிய குரலில், சகோதரி நான் பக்கவாட்டு வாயில் கேமராவை எடுக்கிறேன். நிச்சயம் வழக்கறிஞர் கியன் தானாகவே உங்கள் மேல் ஜாக்கெட் இழுத்த காட்சி பதிவாகியிருக்கும். நான் கண்ணீரை துடைத்தேன். கிடைத்தால் பாதுகாப்பாக வைத்திருங்கள். இன்னும் வெளியிட வேண்டாம்.
அவன் வென்றுவிட்டான் என்று நினைக்கட்டும். மாலை இன்னும் ஒரு செய்தி உள்ளத்தை இன்னும் கனமாக்கியது. மருத்துவர் துங் சூ தூப்பினுக்கு அழைத்து திரு பாம் வான் தான் இன் ஆள் மருத்துவமனைக்கு 3.2 பில்லியன் டாங் ரொக்கம் உள்ள சூட்கேஸை கொண்டு வந்து, கடந்த சில இரவுகளில் யாரையாவது காயம் அடைந்தவரை சிகிச்சை செய்தீர்களா என்று கேட்கச் சொன்னார். அவர்கள் மறைமுகமாகச் சொன்னார்கள், ஜியாபாவ் மறைந்திருக்கும் இடத்தைச் சொன்னால் அந்த பணம் உங்களுடையது. சூது கோபத்தால் நடுங்கும் குரலில் சொன்னார். மருத்துவர் துங் சூட்கேஸை தள்ளிச் சொன்னார். முன்பு திரு என் மருத்துவமனையை காப்பாற்றினார். இப்போது அவரது மகன் ஆபத்தில். நான் அர்த்தத்தை விற்று பணம் வாங்க முடியாது. பணம் அதிகம் இருந்தால் என்ன, இறந்த பிறகு எடுத்துச் செல்ல முடியுமா? நான் கேட்டதும் உள்ளம் வெப்பமாகவும் வலியுடனும் இருந்தது. அழகான உடை அணிந்து அழகான வார்த்தைகள் பேசும் கூட்டத்திற்கு நடுவே மை போன்ற கருப்பு உள்ளம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்கள் தோல் தேய்ந்த ஆடை, மருந்து வாசனை, சோற்று கஞ்சி வாசனை ஒட்டிய கைகள், இறுதி வரை அர்த்தத்தை காத்துக் கொள்கிறார்கள். நான் நிறுவன வாயிலை விட்டுச் செல்லும் முன் பாச்சாவ் என்னை அழைத்தார். அவர் சுற்றிலும் பார்த்து யாரும் கவனிக்கவில்லை என்று உறுதி செய்துவிட்டு சோற்று கஞ்சி கூடையின் அடிப்பகுதியிலிருந்து மஞ்சள் நிறமாக மாறிய பழைய உறை ஒன்றை எடுத்தார். நைலான் பையில் நன்றாக போர்த்தியிருந்தது. இதை திரு நிங்கி சில ஆண்டுகளுக்கு முன் பாவிடம் கொடுத்தார். அவர் சொன்னார், பின்னர் வீட்டில் பிரச்சனை வந்து மகள் இன்னும் பாவ் பக்கத்தில் நின்றால் அவளுக்கு கொடு. நான் உறையை பிடித்தேன். இதயம் வேகமாக அடித்தது. பாச்சாவ், ஏன் இப்போதுதான் கொடுக்கிறீர்கள்? அவர் என்னை பார்த்தார். வயதான கண்கள் மழையில் ஒளிர்ந்தன. ஏனெனில் இன்று நீங்கள் மக்களால் சேற்றில் தள்ளப்பட்டும் தலையை தாழ்த்தவில்லை. அப்படியானால் சரியான நபர்தான். நான் உறையை சட்டை பையில் மறைத்தேன். வெளியே மழை மீண்டும் தொடங்கியது. ஆனால் இந்த முறை எனக்கு குளிர் உணரவில்லை. என் கையில் ஆதாரங்கள் மட்டுமல்ல, என் பின்னால் அமைதியாக நிற்கும் நல்லவர்களின் நம்பிக்கையும் இருந்தது. நான் வில்லாவுக்கு திரும்பிய போது வானம் முழுவதும் இருளாகி இருந்தது. மழை முற்றத்தின் கண்ணாடி கூரையில் டப் டப் என்று விழுந்தது. தண்ணீர் நீண்ட வரிசைகளாக படிகளில் ஓடியது. வீட்டிற்குள் மந்திர சத்தம் நின்றுவிட்டது. வருகை தந்தவர்களும் குறைந்துவிட்டனர். இறுதிச் சடங்கு அறையில் சில வெள்ளை மெழுகுவர்த்திகள் மட்டும் பலவீனமாக எரிந்து அன்பாவின் படத்தை குளிர்ந்த சுவரில் நிழலாக வீசின. நான் பாசாவ் ஹான் கொடுத்த உரையை அணைத்துக்கொண்டு நேராக அறைக்குச் சென்றேன். கதவு மூடியதும் தான் நான் மூச்சு விட்டேன். பழைய நைலான் அடுக்கை திறக்கும்போது கை நடுங்கியது. உள்ளே காலத்தால் மங்கிப்போன சிறிய வெண்கல நிறச் சாவி ஒன்று. அதனுடன் 4 மடங்காக மடித்த காகிதத் துண்டு. எழுத்து நடுங்கியாலும் தெளிவாக இருந்தது. வீட்டில் காற்று வீசும்போது மது அறையில் தேடுங்கள். நான் மாமனார் நிங்கியேன் ஹூ நிங்கியின் எழுத்தை அறிந்தேன். அவர் உயிரோடு இருந்தபோது அதிகம் பேசும் வகை அல்ல. ஒவ்வொரு உணவு நேரத்திலும் அவர் என்னிடம் சில சாதாரண கேள்விகள் மட்டும் கேட்பார். பள்ளிக்குச் சென்று சோர்வாக இருக்கிறாயா? இன்றைய புளிச் சூப் சுவை சரியா? ஆனால் அவரது பின்னால் அவர் எங்களுக்கு ஒரு பாதையை அமைதியாக விட்டுச் சென்றிருந்தார். நான் உடனடியாக மின் கோய்க்குச் செய்தி அனுப்பினேன். 10 நிமிடங்களுக்குள் கோய் பாதுகாப்பு பயன்பாட்டில் திரும்ப அழைத்தார். சகோதரி மது அறை வில்லாவில் தானே? ஆம், ஆனால் வீட்டில் திருமதி லேயின் ஆட்கள் இருக்கிறார்கள். நான் நீண்ட நேரம் தேட முடியாது. நீங்கள் காத்திருங்கள், நான் அருகில் இருக்கிறேன். பின்புறம் பொருட்கள் வழங்கும் வழியாக வருகிறேன். சூபாய் தாகோ வாயிலை திறப்பார். நான் திகைத்தேன். மிக ஆபத்தானது. கோயின் குரல் உறுதியாயிற்று. நீங்கள் என்னை விட அதிக ஆபத்தில் இருக்கிறீர்கள். அன்பவ் என்னை உங்களை காக்கச் சொன்னார். வாதிடாதீர்கள். இப்போது படம் அல்ல, ஆனால் நாமும் சிக்கனமான சிறப்பு படையைப் போல் ஒருங்கிணைக்க தெரிந்திருக்க வேண்டும். நான் பதற்றத்தில் இருந்தாலும் சிரித்துவிடப் போனேன். அவன் உண்மையிலேயே கோய்தான். தண்ணீர் கொதித்து நெருப்பு எரியும் நேரத்திலும் தொண்டை அடைக்காதபடி ஒரு வார்த்தை கண்டுபிடிப்பான். மது அறை தரைத்தட நடைபாதையின் இறுதியில் இருந்தது. மாமனார் உயிரோடு இருந்தபோது நெருங்கிய விருந்தினர்களை சந்திக்கும் இடம். அவர் இறந்த பிறகு அறை கிட்டத்தட்ட பூட்டப்பட்டது. அவ்வப்போது திருமதியிலே யாரையாவது சுத்தம் செய்ய அனுப்புவார். நான் சமையலறைக்கு தண்ணீர் எடுக்கப் போவது போல் பாசாங்கு செய்து குறுகிய வழியாக பின்புற கதவுக்குச் சென்றேன். கோய் ஏற்கனவே காத்திருந்தார். மழைக்கோட் இன்னும் ஈரமாக, கையில் சிறிய கருவி பெட்டி. நான் சாவியை அவனிடம் கொடுத்தேன். பூட்டு விசித்திரமாக மென்மையாக திறந்தது. பல ஆண்டுகளாக இந்த நொடியை காத்திருந்தது போல். மது அறைக்குள் பழைய ஓக் மர வாசனையும் வெளிநாட்டு மது வாசனையும் வீசின. சுவரில் திரு நிங்கி பங்குதாரருடன் கைகுலுக்கும் படம் தொங்கியிருந்தது. முகம் கண்டிப்பான ஆனால் அன்பான.
நான் அந்த படத்தை பார்த்தேன். உள்ளம் இயல்பாகவே கனத்தது. அவர் உயிரோடு இருந்தால் இந்த வீடு இவ்வளவு சிதறியிருக்குமா? காகிதத் துண்டில் துணை அலமாரி என்று எழுதப்பட்டிருந்தது. நானும் கோயும் ஒவ்வொரு அலமாரியாக தேடி சுவருக்கு ஒட்டிய சிறிய அலமாரிக்கு வந்தோம். சாவி சரியாக பொருந்தியது. உள்ளே சில கிறிஸ்டல் கோப்பைகளும் துடைக்கும் துணியும் மட்டும் இருந்தன. கோய் அலமாரியின் அடியை மெல்லத் தட்டினான். ஒலி வெறுமையாக ஒலித்தது. போலி அறை இருக்கிறது. அவன் மெல்லிய கத்தியால் தூக்கினான். ஒரு சிறிய இடம் தோன்றியது. உள்ளே வெள்ளி நிற யுஎஸ்பி கருப்பு டேப் ஒட்டப்பட்டிருந்தது. மேற்பரப்பில் ஏனன் என்ற 2 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நிங்கியன் நிங்கி. நான் அதை பிடித்தேன். மின்சாரம் ஓடுவது போல் உணர்ந்தேன். கோய் யுஎஸ்பியை லேப்டாப்பில் செருகினான். திரையில் நிதி கோப்புரைகள், காப்பு அமைப்பு, ஒலிப்பதிவுகள் மற்றும் இறுதி உண்மை என்ற பூட்டப்பட்ட கோப்புரை தோன்றின. கோய் பிறந்த தேதி, நிறுவனப் பெயர், அன்பவுஃப் பெயர் தொடர்பான சில கடவுச்சொற்களை முயன்றான். எல்லாம் தவறு. நான் சுவரில் உள்ள திரு நிங்கியின் படத்தை பார்த்தேன். பழைய உணவு நேரத்தில் அவரது குரல் நினைவுக்கு வந்தது. அன்று திருமதியிலே நான் சமைத்த மீன் குழம்பு உப்பு அதிகம் என்று குறை சொன்னார். அவர் சிரித்துவிட்டு சொன்னார், நல்லவர்கள் நல்லதை சந்திப்பார்கள். நல்லொழுக்கம் உள்ளவர்களுக்கு வானம் நல்வாழ்வை அளிக்கும். நான் மெல்ல சொன்னேன், ஓ ஹியங் காப் லான் என்று முயலுங்கள். கோய் உள்ளிட்டான். கோப்புரை திறந்தது. அந்த நொடியில் எனக்கு சில்லுகள் எழுந்தன. இறந்தவர்கள் பேச முடியாது, ஆனால் உண்மை பேச அவர்களுக்கு வழிகள் உண்டு. அன்புள்ள மாமா, மாமி, அண்ணன், அக்காக்களே, இதுவரை கேட்டீர்கள். நீங்கள் நிலையில் இருந்தால் அந்த யுஎஸ்பியை தொடர்ந்து திறக்க துணிவீர்களா? கதை பதட்டமாக தொடங்குவதாக தெரிந்தால் ஒரு லைக் விட்டு கீழே உங்கள் எண்ணத்தை கமெண்ட் செய்யுங்கள். இறுதி வரை கேளுங்கள், ஏனெனில் இந்த யுஎஸ்பிக்கு பின்னால் நிங்கியன் குடும்பம் முழுவதும் மறுக்க முடியாத ஒரு ரகசியம் இன்னும் உள்ளது. கோய் முதல் ஒலிப்பதிவு கோப்பை அழுத்தினான். சில வினாடிகள் சத்தம் ஒலித்தது. பின்னர் ஒரு ஆழமான குறைந்த ஆண் குரல் எழுந்தது. திரு தான், மது கலக்கப்பட்டுவிட்டது. இன்று இரவு திரு நிங்கி குடித்தால் முடிந்துவிடும். என் இதயம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தேன். உடனே திருமதி லேயின் சிறிய ஆனால் கூர்மையான குரல். அவர் உயிரோடு இருந்தால் பங்குகள் எல்லாம் பவுப்பசனுக்கே போய்விடும். பல ஆண்டுகள் உழைப்பு ஆற்றுக்குள் கடலுக்குள் போகவிட முடியாது. நான் ஒரு அடி பின்வாங்கினேன். கையால் வாயை மூடினேன். கோயும் அமைதியாய் உறைந்து நின்றான். இருண்ட மது அறையில் ஜன்னலில் மழை அடிக்கும் சத்தம் யாரோ ஒரு கல்லறையை தட்டுவது போல் கேட்டது. என் மாமனார் வெறும் இதய நோயால் இறக்கவில்லை. அவர் தன் முதல் மனைவியாலேயே மதுக்கோப்பையில் திட்டமிடப்பட்டு கொல்லப்பட்டார். கோய் அடுத்ததாக ஆரம்ப ஏடிஎன் கோப்பை திறந்தான். ஆனால் ஒரு பகுதி மட்டும் பதிவிறக்கம் ஆனதும் திரை உள் அமைப்பிலிருந்து விசித்திரமான அணுகல் பிழை காட்டியது. அவன் உடனடியாக யுஎஸ்பியை இழுத்தான். சகோதரியன், யாரோ கண்டுபிடித்து விட்டார்கள். பிட்ச்கான் அணுகல் பாதையை தேடிக் கொண்டிருக்கலாம். நான் யுஎஸ்பியை சட்டை பையில் போட்டு கோயை மது அறையிலிருந்து இழுத்துச் சென்றேன். நாங்கள் எல்லாவற்றையும் முன்பு போல் பூட்டிவிட்டு பின்புற வழியாக வெளியேறினோம். நடைபாதைக்கு வந்ததும் தூரத்திலிருந்து உயர் ஹீல் காலணி சத்தம் கேட்டது. பிட்ச் கான் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். மது அறை அமைப்பில் சமிக்ஞை தெரிகிறது. நான் உடனே சரிபார்க்கிறேன். கோய் என்னை திரையின் பின்னால் மறைந்த மூலையில் இழுத்தான். பிட்ச் கான் கடந்து சென்றாள். கடுமையான வாசனை என் முகத்தை தொட்டுச் சென்றது. அவள் தலையை திருப்பினால் எல்லாம் வெளியாகிவிடும். அதிர்ஷ்டவசமாக அவளது தொலைபேசி மீண்டும் ஒலித்தது. அவள் திரும்பிச் சென்றாள். அவசர குரலில், ஆம் அண்ணா தாங். நான் உடனே. நானும் கோயும் பக்கவாட்டு வாயில் வழியாக வில்லாவை விட்டு வெளியேறினோம். சூபாய் தாவோ முற்றத்தின் கீழ் நின்று புகைப்பது போல் பாசாங்கு செய்து எங்களை மறைத்தார். வாயிலுக்கு வெளியே சாலையின் மறுபுறம் மரவரிசைக்கு கீழ் ஒரு கருப்பு கார் நின்றிருப்பதை நான் சற்றே பார்த்தேன். விளக்கு அணைந்திருந்தது. கண்ணாடி இருண்டிருந்தது. ஆனால் யாரோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு என் பிடரியை குளிர வைத்தது. கோயும் பார்த்தான். அவன் குரலை தாழ்த்தி, சகோதரி, உடனே கிடங்குக்கு போக வேண்டாம். கார் விற்கிறது. நான் தலையசைத்தேன். கை சட்டைப்பையில் யுஎஸ்பி இருக்கும் இடத்தில் இதயத்திற்கு அருகில் வைத்தேன். மழை இன்னும் பெய்தது. ஆனால் என் உள்ளம் முன்பை போல் மூடுபடவில்லை. என் மாமனார் தன் குரலை விட்டுச் சென்றிருந்தார். அந்த குரல் பல ஆண்டுகள் புதைக்கப்பட்டாலும் இறுதியில் கேட்க வேண்டியவரிடம் திரும்பி வந்தது. நான் கோயை ஞாத்தூவில் என்னை விட்டு பிரிந்து செல்ல சொன்னேன். அவன் சம்மதிக்காமல் உடன் வரவேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தான். ஆனால் இருவரும் பின்தொடரப்பட்டால் அன்பவ் மறைந்திருக்கும் இடம் இன்னும் ஆபத்தாகும். நான் கோயை நேராக பார்த்து மெல்ல சொன்னேன், நீ வேறு திசையில் போ, நான் கிடங்குக்கு போக மாட்டேன்.
ஏதாவது இருந்தால் தெரிவிக்கிறேன். கோய் பற்களை கடித்தான், தெளிவாக விரும்பவில்லை. ஆனால் இறுதியில் தலையசைத்தான். அவன் மறுபுறம் உள்ள சிறிய சாலையில் திரும்பினான். நான் ஒரு தொழில்நுட்ப டாக்ஸி அழைத்து வேண்டுமென்றே கோவாப்பில் உள்ள ஹாந்தோங் தாய் சந்தையை இலக்காக தேர்ந்தெடுத்தேன். மக்கள் நெருக்கம், பல வெளியேறும் வழிகள், பல சிறிய சந்துகள், பின்தொடர்பவர் ஒட்டிக்கொள்ளவும் கடினம். காரில் நான் பின் கண்ணாடியில் பார்த்தேன். கருப்பு கார் இன்னும் பின்னால் சுமார் 3 கார் தூரத்தில் இருந்தது. அது நெருங்கவும் இல்லை, விலகவும் இல்லை. அந்த பின்தொடரும் முறை நேரடி மிரட்டலை விடவும் பயங்கரமானது. ஏனெனில் இருளில் எப்போது கை நீளும் என்று தெரியாது. சந்தைக்கு அருகில் நான் ஓட்டுநரிடம் வாடிக்கையாளர்கள் நிறைந்த ஒரு தங்கக்கடையின் முன் நிறுத்த சொன்னேன். நான் இறங்கி நெருக்கடியான மக்கள் கூட்டத்திற்குள் நேராக சென்றேன். புதிய மீன் வாசனை, பழுத்த பழம் வாசனை, பிளாஸ்டிக் தார்ப்பாய் மீது தேங்கிய மழைநீர் வாசனை கலந்து கசப்பாக இருந்தது. நான் சில காய்கறிக் கடைகளை கடந்து உலர்ந்த பொருட்கள் வரிசைக்குச் சென்று வாகனம் பழுதுபார்க்கும் கடையுள்ள சிறிய சந்துக்குள் திரும்பினேன். கத்தி சத்தம், இரும்பு அடிக்கும் சத்தம், மோட்டார் சைக்கிள் வெடிப்புச் சத்தம் என் தலையை சுழற்றியது. ஆனால் அந்த சப்தமே என் பயத்தை குறைத்தது. நான் மழைக்கோட் விற்கும் கடையின் முன் நின்றதும் ஒரு கரகரப்பான ஆண் குரல் காதில் ஒலித்தது. பெண்மணி, உடனே திரும்பாதீர்கள். நான் உறைந்து போனேன். என் அருகே நின்றவன் உயரமான பெரிய ஆள். கன்னத்திலிருந்து தாடைக்கு அருகில் வடுக்கள் இழுத்துச் சென்றிருந்தன. கழுத்தில் பெரிய வெள்ளிச் சங்கிலி, கை முழுவதும் மணிக்கட்டு வரை பச்சை குத்தப்பட்டிருந்தது. கோய் அனுப்பிய ஒரு படத்தில் நான் அவனை பார்த்திருந்தேன். சன்சியோ திரு தேன் இன் பணத்தை வாங்கி காரை அழுத்தியவன். அன்பவுஃப். நான் அரை அடி பின்வாங்கினேன். யுஎஸ்பி இருக்கும் சட்டைப்பையை இறுக்கமாக பிடித்தேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? சன் சாதாரண வாடிக்கையாளரைப் போல் ஒரு மழைக்கோட்டை பிடித்திருந்தான். கண்கள் என்னை பார்க்காமல் சந்தின் முனையை பார்த்தன. நீங்கள் இன்னும் சில நாட்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் வெளியே உள்ள கருப்பு கார் திருதான் இன் ஆட்கள் நீங்கள் நேராக பவுஃப் இருக்கும் இடத்திற்குச் சென்றால் நாயை அழைத்து வந்து எஜமானனை கடிக்க செய்வது போல் ஆகும். என் இதயம் வேகமாக அடித்தது. அவனுக்கு பவுஃப் உயிரோடு இருக்கிறார் என்று தெரியும். நான் அமைதியான குரலை வைத்துக்கொள்ள முயன்றேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. சன் வெளிரிய சிரிப்பு சிரித்தான். என்னிடம் நடிக்காதீர்கள். நான் மக்களின் முகத்தில் பொய் சொல்வதை பார்த்து வாழ்கிறேன். நீங்கள் நடிப்பது நன்றாக இருக்கிறது, ஆனால் உங்கள் கண்கள் மறைக்க முடியவில்லை. நான் அவனை பார்த்தேன். அருவருப்பும் கோபமும் கலந்தது. நீங்கள் என் கணவனை தீங்கு செய்தவர். அவன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். சந்தின் சத்தத்திற்கு நடுவே அவனது அமைதி கல் போல் கனமாக கேட்டது. நான் பணம் வாங்கி காரை அழுத்தினேன், கொலை செய்ய அல்ல. திருதான் முகத்தை அழுத்தி பாவை பயந்து பின்வாங்கச் செய்ய வேண்டும் என்றார். யார் நினைத்தார்கள் கார் பள்ளத்தில் விழுந்த பிறகு அவனே என்னை அமைதியாக இருக்கச் சொன்னான். பின்னர் நான் கேட்டேன், திருதான் சொன்னது போல் வேலை முடிந்ததும் கைகளை சுத்தம் செய்யவும். நீங்கள் நினைக்கிறீர்களா நான் அவ்வளவு முட்டாள், பயன்படுத்திவிட்டு ஆற்றில் எரிந்து விடுவார்கள் என்று? நான் அவனை நம்பவில்லை, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையையும் தவிர்க்கவும் முடியவில்லை. தீயவன் சில நேரங்களில் மனசாட்சியால் திரும்பாமல் தன்னை விழுங்கும் பெரிய தீமைக்கு பயந்து திரும்புகிறான். நீங்கள் என்னிடம் ஏன் சொல்கிறீர்கள்? ஏனெனில் நீங்கள் அவர்களை தூக்கமிழக்கச் செய்யும் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள். என் முதுகு குளிர்ந்தது. சன் குரலை தாழ்த்தினான். புறநகரில் ஒரு கேரேஜ் பவுஃப் கார் மோதும் முன் பயண கேமராவை வைத்திருந்தது. என் ஆட்கள் அங்கு காரை கொண்டு சென்று சாதனத்தை அகற்றினார்கள். நீங்கள் தேட விரும்பினால்தான் ஹியேப் கால்வாய் சாலையில் உள்ள டேம் லூக் கேரேஜை கேளுங்கள். ஆனால் சென்றால் கவனமாக, திரு தான் உங்களை அங்கு எளிதாக செல்லவிட மாட்டார். நான் அவனை பார்த்தேன். நீங்கள் என்ன மாற்ற விரும்புகிறீர்கள்? சன் உதட்டை சுழித்தான். நான் தர்மம் செய்யவில்லை. பின்னர் காவல்துறை கேட்டால் நான் உங்களுக்கு தவிர்க்கச் சொன்னேன் என்பதை நினைவில் வையுங்கள். இப்போது கவனமாக கேளுங்கள். இன்று இரவு திருமதி லே, திருதான் மற்றும் தாங்குடன் தனிப்பட்ட கூட்டம் நடத்துகிறார்கள். உங்கள் பெயர் முதலில் சொல்லப்பட்டது. சொல்லி முடித்து அவன் மழைக்கோட்டை வைத்துவிட்டு மக்கள் கூட்டத்தில் கலந்து மறைந்தான். நான் சந்தையில் உறைந்து நின்றேன். பணத்திற்காக உயிரை விற்ற அந்த மனிதன் எனக்கு ஒரு கயிற்றை கொடுத்தான். ஆனால் கயிற்றின் மறுமுனை முழுவதும் முட்கள். நான் உடனே கிடங்குக்கு போகவில்லை. மேலும் 2 சந்துகளை சுற்றி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு மாற்றி ஒரு மளிகை கடையில் கடைக்காரரின் தொலைபேசியில் கோயை அழைத்தேன். கோய் தொலைபேசியை எடுத்தான். குரல் வயலின் கம்பி போல் இறுக்கமாக. சகோதரி, எங்கே இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கிறேன்.
சன்சியோ என்னை சந்தித்தான். அவன் டாம் லூக் கேர்கள் பயணக் கேமரா இருக்கிறது என்றான். இன்று இரவு திருமதி லே தனிப்பட்ட கூட்டத்தில் உங்கள் பெயர் எடுக்கப்பட்டது. கோய் மெல்ல திட்டிவிட்டு ஆழமாக மூச்சுவிட்டான். நீங்கள் உடனே அன் பாவ் இருக்கும் இடத்திற்கு போகவே வேண்டாம். நான் சூ தூவிடம் காவல் இடத்தை மாற்ற சொல்கிறேன். நான் தொலைபேசியை அணைக்கப் போகும்போது பிட்ச் நானை நினைவுக்கு கொண்டு வந்தேன். நீங்கள் எனக்காக ஆவணத்தளத்தை சரிபாருங்கள். அவர்கள் ஆதாரங்களை அழிப்பார்கள் என்று எனக்கு உள்ளுணர்வு. 1 மணி நேரத்திற்குப் பிறகு நான் பக்கவாட்டு வழியாக அன்பூஜியாவுக்கு திரும்பினேன். தலைவர் அலுவலகத்திற்குச் செல்லாமல் நேராக அடித்தள ஆவணச் சேமிப்பு பகுதிக்குச் சென்றேன். ஆவண அறைக்கதவு சற்றே திறந்திருந்தது. உள்ளே பிட்ச் நான் 2 அறியாத ஆண்களுக்கு அட்டை பெட்டிகளை உந்துவண்டியில் ஏற்றச் சொல்லிக் கொண்டிருந்தாள். பெட்டிகளில் காலாவதியான ஆவணங்கள் என்று லேபிள் ஒட்டப்பட்டிருந்தது. ஆனால் நான் தெளிவாக பார்த்தேன். அன் பாவின் புத்தகத்தில் உள்ள 3 பின்னணி நிறுவனங்களின் முத்திரை. நான் உள்ளே நுழைந்தேன். காலாவதியான ஆவணங்கள் என்றால் ஏன் வேலை நேரம் முடியும்போது மாற்ற வேண்டும்? அவள் திடுக்கிட்டாள். இறுக்கமான முகம் அசௌகரியமாக மாறியது. சகோதரி ஆன், நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? இது உள்பகுதி. நான் ஒவ்வொரு ஆவணப் பெட்டியையும் நேராக பார்த்தேன். நீங்கள் பாம் வான்தான் தொடர்பான ஆவணங்களுடன் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன். நீரனின் முகம் கண்களுக்கு முன் வெளுத்தது. அவள் குரலை கடினப்படுத்த முயன்றாள். எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று புரியவில்லை. நான் தொலைபேசியை எடுத்து கோயின் எண்ணை முன்கூட்டியே அழுத்தி, ஆனால் வேண்டுமென்றே உரக்க சொன்னேன். புரியவில்லை என்றால் காவல்துறையை அழைத்துச் சரிபார்க்கட்டும். சரியான ஆவணங்கள் என்றால் நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? 2 அறியாத ஆண்கள் ஒருவரையொருவர் பார்த்து உந்து வண்டியை விட்டுவிட்டார்கள். நான் பற்களை கடித்தாள். கண்கள் என்னை கிழித்துவிட விரும்புவது போல். நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். உங்களைப் போன்றவர்கள் நீண்ட நாள் நிற்க முடியாது. நான் இன்னும் ஒரு அடி முன்னேறினேன். அப்படியானால் யார் நடுங்குகிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். அவள் உதடுகளை இறுக்கி பதில் சொல்லவில்லை. நான் ஆவணங்களை எடுக்கவில்லை, ஈரப்படுத்தவும் இல்லை. அவள் கையை நிறுத்த வேண்டும் என்றும், இனி அவர்களின் ஒவ்வொரு அடியையும் யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவள் அறிய வேண்டும் என்று மட்டும் விரும்பினேன். அடித்தளத்திலிருந்து நான் கோயின் செய்தியை பெற்றேன். சகோதரி அன் 307.8 பில்லியன் டாங் தான் தொடர்பான 3 நிறுவனங்கள் வழியாக எடுக்கப்பட்டதை உறுதி செய்தேன். அசல் தரவு காப்பு பிரதி எடுக்கப்பட்டுள்ளது. அன்பவ் பாதுகாப்பாக இருக்கிறார். நான் மூச்சுவிட்டேன். ஆனால் உள்ளம் லேசாகும் முன் அறியாத எண்ணிலிருந்து ஒரு செய்தி வந்தது. இன்று இரவு அவர்கள் முதலில் தண்டிக்க முடிவு செய்வார்கள். நிங்கியன் வீட்டில் யாரையும் நம்பாதீர்கள். கையெழுத்து தேவையில்லை. அது சன் என்று எனக்கு தெரியும். நான் வெறிச்சோடிய நடைபாதையில் நின்று கண்ணாடிச் சுவரில் மழை தட்டும் சத்தத்தை கேட்டேன். என் கையில் யூஎஸ்பி இருந்தது. புத்தகம் இருந்தது. கோய் மீட்டெடுக்கும் தரவு இருந்தது. ஆனால் அதற்கு ஈடாக என் கழுத்தைச் சுற்றிய கயிறு ஒவ்வொரு சிறிய அடியாகவும் இறுகிக் கொண்டிருந்தது. அன்று இரவு நான் நேராக கிடங்குக்குப் போகவில்லை. நான் சாலையோர ஃபோ கடையில் உட்கார்ந்து ரீஃபோ ஒரு கிண்ணம் ஆர்டர் செய்தேன். ஆனால் ஒரு துண்டும் விழுங்க முடியவில்லை. நீராவி மேலெழுந்தது. இலவங்கப்பட்டை வாசனை, சோம்பு வாசனை கடையின் மூலையை வெப்பமாக்கியது. ஆனாலும் என் கை குளிராகவே இருந்தது. சட்டை பையில் மாமனாரின் யூஎஸ்பி ஒரு சூடான கரிக்கட்டி போல் எனக்கு நம்பிக்கை அளித்ததுடன் ஆபத்துகளையும் இழுத்து கொண்டிருந்தது. மின் கோய் அழைத்தான். குரல் சிறிய ஆனால் அவசரமாக. சகோதரி அன், இனி நீங்கள் தனியாக எங்கும் போகக்கூடாது. நான் சூதூவிடம் காவலிடத்தை மாற்ற சொல்லியிருக்கிறேன். அன் பாவ் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் திருப்பான் வில்லாவைச் சுற்றிய எல்லா கேமராக்களையும் ஆள்கள் மூலம் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் சாலையை பார்த்தேன். மழை குறைந்திருந்தது. ஆனால் சாலை இன்னும் தண்ணீரால் பளபளத்தது. கோய் கியன சந்திக்க வேண்டும். மறுபுறம் சில வினாடிகள் அமைதி. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவன் உங்களை அவதூறு செய்து முடித்தான். அதனால்தான் நான் சந்திக்க வேண்டும். அவன் இருளில் தொடர்ந்து நின்றால் அவன் உங்கள் கௌரவத்தை இன்னும் எப்படி பயன்படுத்துவான்? அவன் தானாகவே வாயால் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கோய் பலமாக மூச்சுவிட்டான். நீங்கள் ஒலிப்பதிவு வைக்க திட்டமிடுகிறீர்கள். ஆம், ஆனால் நீங்கள் அருகில் உட்கார வேண்டும். அடுத்த நாள் மாலை போவதற்கு முன் கோய் எனக்கு ஒரு சிறிய பெட்டியை கொடுத்தான். உள்ளே என் திருமண மோதிரம் அமைதியாக மாற்றப்பட்டிருந்தது. நான் திகைத்தேன். ஏனெனில் மோதிரம் வீட்டில் உள்ள நகை பெட்டியில் அமைதியாக இருக்கிறது என்று நினைத்திருந்தேன். அன்பாவ் உங்கள் அறையிலிருந்து எடுக்க சொன்னார்.
முன்பு வீட்டில் ஏதாவது சரியில்லை என்று தெரிந்தால் என்று ஒரு சிறிய டிராக்கிங் சிப்பை பொருத்த சொல்லியிருந்தார். அப்போது அவர் உங்களுடன் விளையாட்டாக சொன்னது நினைவிருக்கிறதா? நான் மோதிரத்தை பிடித்தேன், மூக்கு எரிந்தது, நினைவிருக்கிறது. ஒருமுறை அன்பாவ் என் கையை பிடித்து மோதிரத்தை சுழற்றி சிரித்தார். ஒரு நாள் நாம் தொலைந்து போனால் இது என்னை உங்களிடம் திருப்பி அழைத்து வரும். அப்போது நான் அவரை பொன் நேரத்தொடர் போல் திட்டினேன். யார் நினைத்தார்கள் அந்த நகைச்சுவை என் உயிரை காக்கும் ஒன்றாக மாறும் என்று? கோய் செயல்படுத்தும் முறையை காட்டினான். மோதிரத்தின் முகத்தை 3 முறை சுழற்றி உள்ளேயுள்ள பக்கத்தை அழுத்தவும். சமிக்ஞை நேராக என் தொலைபேசிக்குச் செல்லும். உண்மையான ஆபத்தில் மட்டும் பயன்படுத்தவும். நான் மோதிரத்தை அணிந்தேன். உள்ளங்கை இயல்பாகவே வெப்பமடைந்தது, அன்பாவின் கை பிடிப்பது போல். நான் கியனை து சியோங் சாலையில் உள்ள காஃபி கடையில் சந்தித்தேன். மக்கள் நிறைந்த ஆனால் தனிமையான மூலைகள் உள்ள இடம். கியன் சரியான நேரத்தில் வந்தான். வெள்ளை சட்டை, பளபளக்கும் கடிகாரம். முகம் அந்த அழுக்கு வதந்திகளுக்கு பின்னால் நின்றது போல் அமைதியாக. இறுதியில் நீங்கள் என்னை சந்திக்கச் சம்மதித்தீர்கள். நான் தலையை தாழ்த்தி என் குரலை சோர்வாக வைத்தேன். நான் மறுபரிசீலனை செய்தேன். தனியாக எதிர்க்க முடியாது. நீங்கள் உண்மையிலேயே உதவினால் நான் அதிகார பத்திரத்தில் கையெழுத்திடுவேன். கியனின் கண்கள் மிக விரைவாக ஒளிர்ந்தன. அவன் பணியாளரை அழைத்து எனக்கு மலர் டீ ஆர்டர் செய்தான். தனக்கு கருப்பு காஃபி. ஒவ்வொரு செயலும் இன்னும் நாகரீகமாக இருந்தது. ஆனால் பையை திறக்கும்போது அவனது கை சற்று அவசரமாக இருந்ததை நான் பார்த்தேன். நீங்கள் அப்படி முடிவு செய்தது விவேகமானது. பெண்கள் சில நேரங்களில் சரியான நபரை சார்ந்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். நீங்கியன் வீட்டில் பலவீனமானவர்களுக்கு இடமில்லை. நான் அவன் வைத்த பழைய கோப்புகளை பார்த்தேன். நான் கையெழுத்திட்டால் நீங்கள் முதலில் என்ன செய்வீர்கள்? கியன் உடலை சாய்த்து குரலை தாழ்த்தினான். நான் உங்களுக்கு பதிலாக உரிமைகளை கோரி அன்பாவ் தொடர்பான சொத்து பகுதியை முடக்கிவிட்டு திருமதி லேயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன். நீங்கள் இனி எதிர்க்க வேண்டியதில்லை. அதை என்னிடம் விடுங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் சிரித்தான். நீங்கள் நேரடியாக கேட்டது நல்லது. திருமதி லே மற்றும் திரு தான் அவன் வென்று நிர்வாகம் ஏறும்போது எனக்கு சட்டப்பிரிவு தலைவர் பதவியை வாக்குறுதி அளித்துள்ளனர். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் பங்கு இன்னும் இருக்கும். நான் கீழ்ப்படிந்தால் என்ற 2 வார்த்தைகளை கேட்டதும் வாந்தி உணர்வு வந்தது. என் சட்டை பையில் உள்ள சிறிய ஒலிப்பதிவு இயங்கிக் கொண்டிருந்தது. 3 வரிசைகள் தொலைவில் உள்ள மேசையில். கோய் தொப்பி அணிந்து தொலைபேசியை பார்ப்பது போல் பாசாங்கு செய்தான். நான் தொடர்ந்து கேட்டேன், குரலை மென்மையாக வைத்து. நேற்றைய வதந்தி உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? கியன் உதட்டை சுழித்து காவியை கலக்கினான். வதந்தி ஒரு கத்தி. யார் பிடிக்கத் தெரிந்தவர்களுக்கு கை வெட்டுவதில்லை. அந்த படம் நீங்கள் என்னுடன் நிற்காவிட்டால் மக்கள் இன்னும் கடினமாக பேசுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மட்டும். கணவனை இழந்த இளம் மனைவி நாள்தோறும் நிறுவனத்திற்கு வந்து வழக்கறிஞரை சந்திப்பது, உதவியாளரை சந்திப்பது. மக்கள் எப்போதும் உங்களை பரிதாபப்படுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? நான் மேசைக்கு கீழே கையை இறுக்கினேன். நீங்கள் என் கௌரவத்தை பயன்படுத்தி என்னை கையெழுத்திட வற்புறுத்துகிறீர்கள். அவன் நாற்காலியில் சாய்ந்தான். நாகரீக தோற்றம் மழைக்கு ஆளான பொடி போல் விழுந்தது. நான் உங்களை காப்பாற்றுகிறேன். நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் மக்கள் நம்புவார்களா? வாழ்க்கையில் சரி தவறு முக்கியமல்ல. யாருக்கு பெரிய குரல் இருக்கிறதோ அதுதான் முக்கியம். சொல்லிவிட்டு அவன் கையை என் கையின் மீது வைத்தான். நான் உடனடியாக இழுத்து கொண்டேன். என்னை தொடாதீர்கள். கியனின் முகம் இருண்டது. நீங்கள் இன்னும் புரியவில்லையா? திருமதி லே உங்களை விளையாட்டிலிருந்து மறையச் செய்ய விரும்புகிறாள். தான் பொறுமையாக இல்லை. நான் உங்களுக்கு இடம் கொடுக்க முடியும், வீடு கொடுக்க முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியும். நீங்கள் இளமையாகவும் அழகாகவும் போதுமான அறிவுடனும் இருக்கிறீர்கள். கல்லறைக்குள் இருக்கும் ஒரு மனிதனுக்காக வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். என் உடலில் இரத்தம் கொதித்தது. பாவை நினைக்காவிட்டால் நான் டீ கோப்பையை அவன் முகத்தில் வீசியிருப்பேன். ஆனால் நான் மிக வெளிரிய சிரிப்பு சிரித்தேன். வழக்கறிஞர் கியன், நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டீர்களா? அவன் தயங்கினான். என் சிரிப்பு அவனை அமைதியற்றதாக்கியிருக்கலாம். நான் தொலைபேசியை எடுத்து ஒலிப்பதிவின் முதல் சில வினாடிகளை அவனுக்கு காட்டினேன். அவனது குரல் தெளிவாக ஒலித்தது. திருமதி லே மற்றும் திருதான் எனக்கு சட்டப்பிரிவு தலைவர் பதவியை வாக்குறுதி அளித்துள்ளனர். கியனின் முகம் காகிதம் போல் வெளுத்தது. நீங்கள் என்னை பொறி வைத்தீர்கள். நான் எழுந்து நின்று பையை எடுத்தேன். இல்லை, நீங்கள் தானாகவே உண்மையை சொல்ல வைத்தேன்.
நல்லவர்கள் ஒலிப்பதிவுக்கு பயப்படுவதில்லை. அழுக்கானவர்கள் மட்டுமே தங்கள் வாய்க்கு பயப்படுகிறார்கள். கியன் எழுந்தான். ஆனால் கோய் ஏற்கனவே வந்து குறுக்கிட்டான். அவன் அமைதியாக சிரித்தான். கியன், கடையில் 4 மூலைகளிலும் கேமரா இருக்கிறது. நீங்கள் கையை தொட்டால் உடனே காவல் நிலையத்திற்கு டீ குடிக்கச் செல்லலாம். இப்போது நாகரீகமாக வாழுங்கள். உங்களை சூடான கிளிப்பாக மாற்றாதீர்கள். சில வாடிக்கையாளர்கள் திரும்பி பார்த்தனர். கியன் பற்களை கடித்து உட்கார வேண்டியதாயிற்று. நான் கடையை விட்டு முதலில் வெளியேறினேன். இதயம் வேகமாக அடித்தது. ஆனால் கால்கள் இனி நடுங்கவில்லை. நடைபாதைக்கு வந்ததும் என் தொலைபேசியில் பெயரில்லாத ஒரு செய்தி தோன்றியது. இன்று இரவு திருமதி லே இனி காத்திருக்க மாட்டாள். நான் கையில் உள்ள மோதிரத்தை பார்த்தேன். மோதிரத்தின் முகம் தெருவிளக்கின் கீழ் சிறிய ஆனால் உறுதியாக ஒளிர்ந்தது. புயல் நெருங்கி வருகிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த முறை நான் வெறும் கையுடன் நடக்கவில்லை. நான் காஃபி கடையை விட்டு வெளியேறிய போது வானம் இருளத் தொடங்கியது. சைக்ளோன் மழைக்குப் பிறகு விளக்கு ஒளியால் பிரகாசித்தது. ஆனால் என் உள்ளம் சற்றும் லேசாகவில்லை. இன்று இரவு திருமதி லே இனி காத்திருக்க மாட்டாள் என்ற செய்தி தலையில் ஊசி போல் குத்தியது. நான் கோய்க்கு செய்தி அனுப்பினேன். நான் மக்கள் நிறைந்த வழியாக திரும்புகிறேன். நீங்கள் மோதிர டிராக்கிங்கை கண்காணிக்கவும். அவன் உடனே பதிலளித்தான். ஆம், தொடர்பை அணைக்காதீர்கள். நான் தூ சியாங் சாலையை கடந்ததும் ஒரு கருப்பு 7 இருக்கை கார் விரைந்து வந்து திடீரென அருகில் நின்றது. கதவு திறந்தது. சன் சியோ உள்ளே உட்கார்ந்திருந்தான். தெரு விளக்கின் கீழ் முகம் குளிர்ச்சியாக. பெண்மணி, காரில் ஏறுங்கள். நான் பின்வாங்கினேன். நான் முட்டாள் என்று நினைக்கிறீர்களா? சன் என் பின்னால் பார்த்தான். 2 கருப்பு தொப்பி அணிந்த ஆண்கள் வேகமாக நெருங்கி வந்தனர். ஒருவர் முகமூடியை உயர்த்தினார். கை கோட்டுக்குள் மறைந்திருந்தது. சன் குரலை தாழ்த்தினான். ஏறவில்லை என்றால் அவர்கள் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இங்கு மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எதிர்த்தால் வேறு கதையாக உருவாக்கப்படுவீர்கள். காரில் ஏறுங்கள். நான் உங்களை முழுமையாக வைத்திருக்கிறேன். நான் உடனே புரிந்து கொண்டேன். இது அழைப்பு அல்ல, இது ஏற்கனவே கழுத்தை இறுக்கிய கயிறு. நான் ஆழமாக மூச்சுவிட்டு அந்த 2 ஆட்கள் என்னை தொடும் முன் காரில் ஏறினேன். கதவு சப்தமாக மூடியது. உலர்ந்த சத்தம், கல்லறை மூடியை மூடும் சத்தம் போல். பின்னால் உட்கார்ந்த ஒருவன் என் கையிலிருந்து தொலைபேசியை பிடுங்கினான். மற்றவன் பையை தேடினான். பணப்பை, சாவிகள், துணை அறையில் நான் வைத்திருந்த யூஎஸ்பியையும் எடுத்தான். அதிர்ஷ்டவசமாக கியனை சந்திக்கப் போவதற்கு முன் நான் உண்மையான யூஎஸ்பியை கோயிடம் ஒப்படைத்திருந்தேன். பையில் திசை திருப்ப வெறும் யூஎஸ்பி மட்டும் இருந்தது. அதை நினைத்ததும் நான் சற்று மூச்சுவிட முடிந்தது. சன் பிங் கண்ணாடி வழியாக பார்த்தான். நீங்கள் நான் நினைத்ததை விட புத்திசாலி. நான் மெல்ல பதிலளித்தேன். நீங்கள் நான் நினைத்ததை விட கோழை. அவர்கள் கொலை செய்கிறார்கள் என்று தெரிந்தும் என்னை கொண்டு செல்கிறீர்கள். அவன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். தாடை நரம்புகள் புடைத்தன. நான் பணத்திற்காக உயிரை விற்கிறேன். ஆனால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதை பார்க்க விரும்பும் அளவுக்கு அல்ல. நீங்கள் அமைதியாக இருங்கள். அவளை கோபப்படுத்தாதீர்கள். கார் நகர மையத்தை விட்டு விளக்குகள் குறையும் சாலைகளில் ஓடியது. மழை மீண்டும் கனமாகத் தொடங்கியது. தண்ணீர் கார் கண்ணாடியில் அடித்தது. வைப்பர்கள் தொடர்ந்து ஓடினாலும் முன்னால் உள்ள வெள்ளை மங்கலை அழிக்க முடியவில்லை. நான் தொடையில் கையை வைத்து திருமண மோதிரத்தை மறைக்க முயன்றேன். மோதிரத்தின் முகம் குளிர்ச்சியாக தோலை தொட்டது. நான் வெளி உலகிலிருந்து முழுமையாக துண்டிக்கப்படவில்லை என்பதை நினைவூட்டியது. கார் ஆற்றங்கரையில் உள்ள கைவிடப்பட்ட கிடங்கின் முன் நின்றது. சுற்றிலும் இருள். துருப்பிடித்த இரும்பு கதவிலிருந்து மட்டும் பலவீனமான மஞ்சள் ஒளி வந்தது. சேறு வாசனை, ஆற்று நீர் வாசனை மற்றும் ஈரமான பாசி வாசனை என்னை வாந்தி உணர்வுக்கு ஆளாக்கியது. 2 ஆண்கள் என்னை இறக்கினர். அடிக்கவில்லை, கட்டவில்லை. ஆனால் அவர்களின் கைகள் நான் ஓட முடியாது என்பதை உணர்த்தும் அளவுக்கு இறுக்கமாக இருந்தன. கிடங்குக்குள் சிமெண்ட் தரை தண்ணீரால் கரைபட்டிருந்தது. டான் கூரை கசிந்தது. மழை துளிகள் பழைய இரும்பு தொட்டியில் விழுந்து சீரான டப் டப் சத்தம் எழுப்பின. சன் தூணில் சாய்ந்து நின்று சிகரெட் பற்ற வைத்து உடனே அணைத்தான். தான் செய்யும் வேலையால் அவனுக்கும் அசௌகரியம் இருப்பது போல். உங்களை சந்திக்க வேண்டியவர் விரைவில் வருவார். நான் கேட்டேன், திருமதி லேயா. சன் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவனது அமைதியே பதிலாக இருந்தது. சுமார் 10 நிமிடங்களுக்குப் பிறகு மற்றொரு கார் கதவுக்கு வெளியே நின்றது. உயர் ஹீல் காலணி ஈரமான தரையில் மெதுவான தாளத்துடன் ஒலித்தது. திருமதி காம் லே உள்ளே நுழைந்தாள். கருப்பு கோட், முடி உயரமாக கட்டப்பட்டிருந்தது. அடர் சிவப்பு உதடுகள். அவள் மகனுக்கு இறுதிச் சடங்கு செய்யும் தாய் போல் இல்லை. கடைசி பொருளை வசூலிக்க வந்த கடன் கொடுத்தவர் போல் இருந்தாள். அவள் என்னை பார்த்து குளிர்ந்த சிரிப்பு சிரித்தாள். து ஆன்,
இறுதியில் நீயும் அம்மாவுடன் தனியாக உட்காரச் சம்மதித்தாய். நான் நிமிர்ந்து நின்றேன். முழங்கால்கள் பயத்தால் மென்மையாக இருந்தாலும். அம்மா ஆட்களை அனுப்பி என்னை இங்கே பிடித்து வந்து தனியாக உட்காருதல் என்கிறீர்களா? அவள் நெருங்கி வந்தாள். கடுமையான வாசனை ஈரமான அச்சு வாசனையை மறைத்தது. இனி பரிதாப நாடகம் வேண்டாம். கடந்த சில நாட்களாக நீ இந்த வீட்டை குழப்பினாய். நீ என்ன வைத்திருக்கிறாய் என்று அம்மாவுக்கு தெரியாது என்று நினைத்தாயா? நான் அவளை பார்த்தேன். நான் அன்பாவின் மனைவி என்ற அந்தஸ்தை மட்டும் வைத்திருக்கிறேன். அவள் சிரித்தாள். மெல்லிய மற்றும் கூர்மையான சிரிப்பு. அந்தஸ்தா? அந்த அந்தஸ்து எவ்வளவு மதிப்புள்ளது? பாவ் உன்னை மணக்காவிட்டால் நீ இன்னும் சாதாரண ஆசிரியையாக இருந்திருப்பாய். மாதம் 3 துண்டு ஊதியம், மில்லியன் ரூபாய் பை வாங்கவும் யோசிக்க வேண்டும். இந்த வீடு உன்னை உள்ளே அனுமதித்ததே 3 பிறவி புண்ணியம். ஆனால் நீ இன்னும் கடிக்கத் துணிந்தாய். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் என் முகத்தில் அடித்தது. அசிங்கமாக இல்லை, ஆனால் எலும்பு வரை அவமானமாக. நான் ஊரில் உள்ள என் அம்மாவை நினைத்தேன். குழந்தைகளுக்கு குரல் கரகரக்கும் வரை கற்பித்த நாட்களை நினைத்தேன். அன்பாவ் சொன்னதை நினைத்தேன். உன் தொழில் வெளியே உள்ள பல ஆடம்பரங்களை விட சுத்தமானது. அவரை நினைத்ததால் நான் அழவில்லை. நான் மெதுவாக பதிலளித்தேன். ஏழ்மை கெட்டதல்ல அம்மா. கெட்டது பணக்கார வீட்டில் வாழ்ந்துள்ளம் மலிவானதாக இருப்பது. திருமதி லேயின் முகம் இருண்டது. அவள் கையை உயர்த்தினாள். ஆனால் சன் மெல்ல குரல் எழுப்பினான். திருமதி லே, இன்னும் முக்கிய வேலை இருக்கிறது. அவள் கையை இறக்கி பற்களை கடித்தாள். சரி, அப்படியானால் முக்கிய வேலையைச் சொல்லுங்கள். ஜியா பாவ் எங்கே இருக்கிறான்? என் இதயம் வேகமாக அடித்தது. ஆனால் நான் அவளை நேராக பார்த்தேன். அவர் இறந்துவிட்டார். அம்மாவே அவருக்கு இறுதிச் சடங்கு ஏற்பாடு செய்தீர்களே. அவள் என் முகத்திற்கு அருகில் வந்தாள். நடிக்காதே. அன்று கூட்ட அறையில் நீ அதிகம் கேட்டாய். இன்று உனக்கு தேவையில்லாத ஒன்றை பிடித்திருக்கிறாய். அவர் உண்மையிலேயே இறந்திருந்தால் நீ இவ்வளவு துணிச்சலாக இருந்திருக்க மாட்டாய். என் முதுகு குளிர்ந்தது. அவள் சந்தேகப்பட்டிருந்தாள். ஒருவேளை பின்தொடர்ந்த கார், கேமரா, பிச்ங்கான், கியன் எல்லோரும் அவளை ஜியா பாவ் உயிரோடு இருக்கிறார் என்ற முடிவுக்கு தள்ளியிருந்தார்கள். அவள் ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னாள். எங்கே இருக்கிறான்? அம்மா உன்னை போக விடலாம். நீ பிடிவாதமாக இருந்தால் அம்மா ஆட்களை அனுப்பி உன் சொந்த அம்மாவை கேட்க சொல்வேன். வயதானவர் பயந்துவிட்டால் பாவம். அந்த வாக்கியம் என் இரத்தத்தை உறையச் செய்தது. அவள் என் அம்மாவை தொட்டாள். வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் கோபம் கொடுக்காத சிறிய மளிகை கடைக்காரி. நான் உதடுகளை இறுக்கிக் கடித்தேன். கை அமைதியாக மோதிரத்தின் முகத்தை ஒரு முறை சுழற்றியது. அம்மா மாமனாரை தீங்கு செய்தது போதாதா? அவளது கண்கள் திடுக்கிட்டன. நீ என்ன சொல்கிறாய்? நான் 2வது முறை சுழற்றினேன். இறந்தவர்கள் எப்போதும் அமைதியாக இருப்பதில்லை என்று சொல்கிறேன். திருமதி லே என் தலையில் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தையும் கிழித்துவிட விரும்புவது போல் பார்த்தாள். 2 ஆண்கள் நெருங்கி வந்தனர். சன் நிமிர்ந்து நின்றான். முகம் இறுக்கமாக. என் நகங்கள் உள்ளங்கையில் வலியுடன் பதிந்தன. நான் 3வது முறை சுழற்றி மோதிரத்தின் உள்ளேயுள்ள பக்கத்தை அழுத்தினேன். மிக மெல்லிய அதிர்வு விரலில் பரவியது. சமிக்ஞை சென்றுவிட்டது. திருமதி லே என் மணிக்கட்டை பிடித்து கடுமையான குரலில், நீ இப்போது என்ன செய்தாய்? நான் தலையை உயர்த்தினேன். இந்த முறை இதயம் உடைந்துவிடும் அளவுக்கு பயந்தாலும் நான் சிரித்தேன். நான் கணவர் சொன்ன வார்த்தையை நினைத்தேன். தொலைந்து போனால் திரும்பி வரும் வழியை தெரிந்திருக்க வேண்டும். அப்போது கிடங்கு கதவுக்கு வெளியே ஈரமான சரளை தரையில் கார் திடீரென நின்ற சப்தம் ஒலித்தது. ஹெட்லைட் ஒளி இரும்பு கதவு இடுக்கு வழியாக நேராக வந்து மழைத்திரையை கிழிப்பது போல் கண் கூசியது. சன் சியோ திரும்பினான். திருமதி லே ஒரு கணம் பயத்தில் என் கையை விட்டாள். கிடங்கு கதவு உதைத்து திறக்கப்பட்டது. டார்ச் ஒளி உள்ளே நேராக பாய்ந்து நான் கண்களைச் சுருக்க வேண்டிய அளவுக்கு வெண்மையாக இருந்தது. ஒரு ஆண் குரல் உறுதியாக ஒலித்தது. அசையாதீர்கள், காவல்துறை. கருப்பு ஆடை அணிந்த 2 ஆட்கள் என்னை நோக்கி ஓடப்போனவர்கள் உடனே நின்றனர். ஒருவர் எதிர்வினை காட்டும் முன் அதிகாரிகளால் அடக்கி ஈரமான சிமெண்ட் தரையில் அழுத்தப்பட்டார். மற்றவர் 2 கைகளையும் உயர்த்தி வாயை அசைத்தார். நான் உத்தரவுப்படி செய்தேன். மின் கோய் கடைசியாக ஓடி வந்தான். மழைக்கோட் நனைந்திருந்தது. முகம் ஆவி போய்விட்டது போல் வெண்மையாக. அவன் ஓடி வந்து என்னை தாங்கினான். சகோதரி அன், உங்களுக்கு ஏதாவது ஆனதா? நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் தொண்டை அடைத்து கொண்டது. கோயின் கை தோளை தொட்டபோதுதான் என் உடல் முழுவதும் நடுங்குவதை உணர்ந்தேன். பலவீனத்தால் அல்ல, நீண்ட நேரம் உள்ளத்தி அடக்கி வைத்திருந்த பயம் இப்போது வெளியேற இடம் கிடைத்ததால். சூ பின் கூட ஓடி வந்தார். பிளாஸ்டிக் செருப்பு சேற்றில் கரைபட்டிருந்தது. கையில் பழைய கோட்டை என் தோளில் போட்டார். அன் பெண். ஐயோ, அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்.
சன்சியோ இரும்பு தூணுக்கு அருகே நின்றான். 2 கைகளையும் உயர்த்தினான். அவன் எதிர்க்கவில்லை, திட்டவும் இல்லை. அவனது முகத்தில் உள்ள வடு விளக்கின் கீழ் இன்னும் பயங்கரமாக தெரிந்தது. ஆனால் கண்கள் சோர்வாக இருந்தன. நான் அவளை தொடவில்லை. நான் பணம் வாங்கி இங்கே கொண்டு வந்தேன். யார் வாடகைக்கு அமர்த்தினார்கள் எல்லாம் சொல்கிறேன். திருமதி காம்லே கிடங்கு தரையின் நடுவில் உறைந்து நின்றாள். சில நிமிடங்களுக்கு முன் அவள் உயிர் மரண அதிகாரம் வைத்திருந்தவர் இப்போது முகம் வெண்மையாக, உதடுகள் நடுங்கின. அவள் அகந்தையான குரலை வைத்துக்கொள்ள முயன்றாள். நீங்கள் நான் யார் என்று தெரியுமா? நான் மருமகளை தனியாக பேச அழைத்தேன். என் வீட்டில் உள் விஷயம் உங்களுக்கு உரிமையில்லை. ஒரு அதிகாரி அவளை பார்த்தார். அமைதியான ஆனால் மிக கண்டிப்பான குரல். சட்டவிரோதமாக ஒருவரை கைது செய்தல், உயிருக்கு மிரட்டல், விசாரணையில் உள்ள வழக்குடன் தொடர்புடைய அறிகுறிகள், உங்களை அலுவலகத்திற்கு அழைக்கிறோம். திருமதி லே என்னை நோக்கித் திரும்பினாள். கண்களில் வெறுப்பும் பயமும் கலந்திருந்தன. துவான், நீ அம்மாவை பொறி வைத்தாய். நான் நிமிர்ந்து நின்றேன். கால்கள் இன்னும் மென்மையாக இருந்தாலும் யாரும் அம்மாவை பொறி வைக்கவில்லை. அம்மாவே என்னை இங்கே கொண்டு வந்தீர்கள். அம்மாவே பாவ் உயிரோடு எங்கே இருக்கிறார் என்று கேட்டீர்கள். அம்மாவே எதற்கு பயப்படுகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தினீர்கள். அவள் பற்களை கடித்தாள். தொண்டையில் கனமான மூச்சு ஒலித்தது. ஆனால் இந்த முறை கிடங்கில் யாரும் அவளுக்கு முன் தலையை தாழ்த்தவில்லை. காருக்குச் செல்லும் வழியில் மழை இன்னும் பெய்தது. நான் முகத்தை உயர்த்தி மழை நீர் தோலில் அடிக்கட்டும். குளிர் எரிச்சலாக, ஆனால் உண்மை. நான் உயிரோடு இருக்கிறேன். மேலும் முக்கியமாக பாவின் ரகசியம் இன்னும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அன்று இரவு நான் மலையடிவாரத்தில் உள்ள பழைய கிடங்குக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். நான் நுழைவதை பார்த்ததும் பாவ் கையை ஊன்றி எழுந்திருக்க முயன்றார். முகம் வெளுத்திருந்தது. நான் ஓடிச் சென்று அவரை அணைத்தேன். தோள் இன்னும் வலியுடன் இருந்தாலும் கைகள் இறுக்கமாக பிடித்தன. நான் மறைந்து விடுவேன் என்று பயந்தது போல். நான் நன்றாக இருக்கிறேன், திரும்பிவிட்டேன். அவர் தலையை என் தோளில் சாய்த்தார். குரல் கரகரப்பாக. கோய் தெரிவித்ததை கேட்டதும் இதயம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தேன். நான் உங்களை காப்பாற்ற சென்றிருக்க வேண்டும். நான் தலையை ஆட்டினேன். நீங்கள் உயிரோடு இருப்பதே என்னை காப்பாற்றியது. நீங்கள் இப்போது முகம் காட்டினால் எங்கள் உழைப்பு எல்லாம் ஆற்றில் போய்விடும். மருத்துவர் என் மணிக்கட்டில் உள்ள காயத்தை பரிசோதித்து ஓய்வெடுக்கச் சொன்னார். நான் அன்றிரவு யாரும் தூங்கவில்லை என்பதை அறிவேன். காவல்துறையினர் பாதுகாப்பு கோடு வழியாக மின்ஹாய் உடனடியாக பணியாற்றினர். அவன் சோன்சேவ் குழுவுக்கு 8.7 பில்லியன் டோன் மாற்றப்பட்ட தொகை பற்றிய தரவு நகலையும் டான் அவருடன் தொடர்புடைய 3 பின்தங்கிய நிறுவனங்கள் வழியாக நடந்த பரிவர்த்தனை வரலாற்றையும் அனுப்பினான். அந்த உலர்ந்த எண்கள் முதல் முறையாக அதிகாரத்தை அடக்கும் கழுத்து கயிறாக மாறின. அடுத்த நாள் காலை லே அம்மாள் தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்ட செய்தி ஜியா முழுவதும் பரவியது. நான் நிறுவனத்தின் மண்டபத்திற்குள் நுழைந்தேன். முந்தைய நாள் போல இழிவான பார்வைகள் இல்லை. மக்கள் என்னை எச்சரிக்கையுடன் பார்த்தனர். சிலர் தலைகுனிந்து முகத்தை தவிர்த்தனர். சிலர் கிசுகிசுத்தனர். கேள்விப்பட்டேன், எஜமானி காவல்துறையால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாள். இந்த வீட்டு விவகாரம் பெரியதாக இருக்கும். நான் லிப்டை அடைந்ததும் குவோக் தாங் ஓடி வந்தான். அவனது முகம் மெலிந்து டை சாய்ந்தியந்தது. தூக்கமின்மையால் கண்கள் சிவந்திருந்தன. அக்கா என் அம்மாவுக்கு நீ என்ன செய்தாய்? அவன் என் கையை பிடித்திருந்த கையை பார்த்தேன். குளிர்ந்த குரலில் தாங், அக்காவின் கையை விடு. அவன் திகைத்தான். ஆனால் இன்னும் கடுமையாக பேசினான். அக்கா காவல்துறையை இழுத்து வந்தால் வெற்றி என்று நினைக்கிறாயா? என் அம்மாவுக்கு ஏதாவது ஆனால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அவனது கையை நான் விலக்கினேன். தவறு செய்தவர்களை சட்டம் கேட்கும். அக்கா மேலும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அந்த வார்த்தை தாங்னுன் முகத்தை திரிய வைத்தது. அவர்களுடைய நுயன் வீட்டில் நீண்ட காலம் பொறுமையுடன் வாழ்ந்த ஒரு பெண் இனி யாரும் மிதிக்க விரும்பும் நிழலாக இல்லை என்பதை அவன் முதல் முறையாக புரிந்து கொண்டிருக்கலாம். மதியம் லே அம்மாள் குவோக் தாங் டான் அவருடன் தொடர்புடைய சில பின்தங்கிய நிறுவனங்களின் கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட்ட செய்தி சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டது. இயக்குனர் குழு உடனடி அவசர கூட்டத்தை கோரியது. பிச்நகான் என்னை கடந்து சென்றாள். அவளது முகம் வெளிரி, வழக்கமான கூர்மையான தோற்றம் இல்லை. அவளது கண்களில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. தனியாக குற்றம் சுமத்தப்பட்டு விடப்படுமோ என்ற பயம். மாலை முடிவில் மின்ஹோய் எனக்கு ஒரு குறுகிய செய்தியை அனுப்பினான். அக்கா யுஎஸ்பியில் உள்ள டிஎன்ஏ கோப்பு திறக்கப்பட்டது. இது நாம் நினைத்ததை விட பெரியது. நான் 14வது மாடியின் கண்ணாடி சாளர பக்கத்தில் நின்று மழை நகரத்தின் மீது பரவுவதை பார்த்தேன். என் மனதில் புரிந்தது, இந்த புயல் இன்னும் அடங்கவில்லை. ஆனால் இன்று முதல் ஓட்டப்பட்டு கொண்டிருப்பது நான் அல்ல.
கோயின் செய்தியை 3வது முறை படித்தேன். கை இன்னும் குளிர்ந்திருந்தது. யுஎஸ்பியில் உள்ள டிஎன்ஏ கோப்பு திறக்கப்பட்டது. அவ்வளவுதான். ஒரு குறுகிய வாக்கியம், ஆனால் அதன் பின்னால் சிறிய விஷயம் இல்லை என்பதை அறிவேன். அந்த யுஎஸ்பியில் ஏற்கனவே லே அம்மாளும் டான் அவரும் என் மாமனாரை தீங்கு செய்ய திட்டமிட்ட ஒலிப்பதிவு இருந்தது. மேலும் கொய் நாம் நினைத்ததை விட பெரியது என்றான். என்றால் லே அம்மாள் பல ஆண்டுகளாக உருவாக்கிய அந்த மதிப்புமிக்க குடும்ப போர்வையை தகர்க்கக்கூடிய ரகசியம் இதுவாக இருக்கலாம். நான் உடனே மீண்டும் அழைக்கவில்லை. 14வது மாடியில் மக்கள் போக்குவரத்து இன்னும் அதிகமாக இருந்தது. லே அம்மாள் தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்ட செய்திக்கு பிறகு அன்பு ஜியாவின் சூழல் புயலுக்கு முந்தைய வானம் போல் கனமாக இருந்தது. ஊழியர்கள் வழக்கம் போல் 5-6 பேராக கூடவில்லை. எல்லாரும் தலைகுனிந்து வேலை செய்தனர். ஆனால் கண்கள் பக்கவாட்டில் பார்த்தன. பிட்ச் நகான் ஒரு கட்டு கோப்புகளை அணைத்து மிக வேகமாக நடந்து செல்வதை கண்டேன். அவளது தலைமுடி வழக்கத்தை விட அலைபாய்ந்திருந்தது. குவோக் தாங் ஒரு சிறிய கூட்ட அறையில் தன்னை அடைத்து கொண்டான். அவ்வப்போது வெளியே கத்தும் குரல் கேட்டது. நான் நிறுவனத்தை சரக்கு லிப்ட் வழியாக விட்டு முதன்மை நுழைவாயிலை தவிர்த்தேன். சௌஹான் அம்மாள் தூரத்திலிருந்து என்னை பார்த்தாள். பெரிதாக அழைக்கவில்லை. அமைதியாக என் கையில் இன்னும் வெதுவெதுப்பான இஞ்சித் தண்ணீர் பாட்டில் ஒன்றை வைத்தாள். குடி மகளே. உன் முகம் இரத்தம் இழந்தவள் போல் வெண்மையாக இருக்கிறது. அவளது கையை பிடித்து மென்மையாக சொன்னேன். சாவ் அம்மா. பிறகு யாராவது டான் அவர் இரவில் நிறுவனத்திற்கு வந்த முறைகளை பற்றி உங்களிடம் கேட்டால் உங்களுக்கு பயம் உண்டா? அவள் என்னை பார்த்தாள். வயதான ஆனால் பிரகாசமான கண்கள். பயம் உண்டு மகளே. யாரும் பயம் இல்லை என்றால் பொய். ஆனால் பயந்து மௌனமாக இருந்தால் பிறகு கீழே சென்று அவரை சந்திக்கும்போது என்ன சொல்வேன்? என் தொண்டை அடைத்தது. சாவ் அம்மா பல ஆண்டுகளுக்கு முன் பக்கவாட்டு நுழைவாயிலில் தண்ணீர் விற்று கொண்டிருந்தபோது டான் அவருடைய கார் இரவு 10 மணிக்கு பிறகு அன்பூஜியாவுக்குள் நுழைந்ததை பார்த்திருந்தாள் என்று சொன்னாள். சில முறை பிட்ச் நகான் அங்கு சென்று வரவேற்றாள். சில முறை லே அம்மாளும் காரில் உட்கார்ந்து திரை இழுத்து மூடியிருந்தாள். ஆனால் சாவ் அம்மா அவளது கையில் இருந்த பச்சை கல்லால் ஆன வளையத்தை அடையாளம் கண்டுகொண்டாள். அவளுக்கு பெரிய விவகாரம் புரியவில்லை. கார் எண்ணை எழுதி வைத்து தண்ணீர் கடன் புத்தகத்தில் குறித்து வைத்தாள். வயதானவர்களுக்கு நினைவாற்றல் குறைவு. யாராவது சில கோப்பை ஐஸ் டீ கடனை தவிர்த்தால் கேட்கத் தெரிய வேண்டும். அதை கேட்டு நான் அழவும் சிரிக்கவும் தோன்றியது. வாழ்க்கை உண்மையிலேயே விசித்திரம். பணக்காரர்களை நடுங்க வைக்கும் ஆதாரம் சில நேரங்களில் தண்ணீர் விற்கும் ஒரு அம்மாவின் ஐஸ் டீ கடன் புத்தகத்தில் இருக்கும். அன்று இரவு நான் பழைய கிடங்கு வீட்டிற்கு திரும்பினேன். பாவோ அண்ணன் முதுகை சாய்ந்து நீண்ட நேரம் உட்கார முடிந்தது. முகத்தின் நிறம் சற்று மேம்பட்டிருந்தது. ஆனால் கண்கள் இன்னும் பள்ளமாக இருந்தன. கொய் மர மேசையின் மீது லேப்டாப்பை வைத்தான். அருகில் தூபிந்த் மாமாவும் துங் மருத்துவரும் இருந்தனர். கொய் கோப்பை திறந்தான். திரையில் சிங்கப்பூரில் உள்ள ஒரு தனியார் பரிசோதனை மையத்தின் முத்திரையுடன் ஸ்கேன் செய்யப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கை தோன்றியது. நேரம் 4 ஆண்டுகளுக்கு முன். பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் நுயன் ஹூ நெஹ், வு தி காம் லே மற்றும் நுயன் குவோக் தாங். முடிவு தெளிவாக தோன்றியது. நான் குவெக் தாங் ஹூ நீ என்ற ஊருடன் இரத்த உறவு தந்தையாக இல்லை. நான் அமைதியாக இருந்தேன். அன்பாவ் கண்களை மூடி स्टोरी कैसी लगती है कमेंट में जरा सा. वेरी गुड वेरी गुड. I like the filter was. கைகள் போர்வையின் விளிம்பை இறுக்கமாக பிடித்தன. கோய் மற்றொரு கோப்பை திறந்தார். அது என் மாமனாரின் கைப்பட எழுதப்பட்ட கடிதம். மகள் இதை படித்தால் அப்பா உனக்கு நேரடியாக சொல்ல வாய்ப்பில்லை என்று. அப்பா தங்கள் குடும்பத்தின் இரத்தம் அல்ல என்று சந்தேகப்பட்டார். ஆனால் குடும்ப கௌரவத்திற்காகவும் குழந்தைக்கு தவறில்லை என்று நினைத்ததால் பாட்டி அமைதியாக இருந்தார். பின்னர் காம்லே மற்றும் பாம்வான் தான் அன்பு ஜியாவிலிருந்து பணம் எடுத்ததை கண்டுபிடித்தபோது தனது அமைதி மகளுக்கு பாவமாக மாறலாம் என்று அப்பா புரிந்து கொண்டார். சூ தூப்பின் முகத்தை திருப்பி கையின் பின்புறத்தால் கண்ணீரை துடைத்தார். அவர் கரகரப்பான குரலில் உரிமையாளர் எல்லாம் தெரிந்திருந்தார். ஒருமுறை அவர் முற்றத்தில் இரவு முழுவதும் தேநீர் அருந்தி உட்கார்ந்தார். அவர் என்னிடம் ஒரு தவறு செய்த பெண்ணின் கௌரவத்தை காப்பது சில நேரங்களில் முழு வீட்டையும் பாதிக்கும். நான் கேட்டேன், ஆனால் முழுமையாக புரியவில்லை. அன்பவ் கண்களை திறந்தார். அவரது கண்களில் வலி மட்டுமல்ல, மிக ஆழமான சோகமும் இருந்தது. குவெக் தாங் அவருக்கு எவ்வளவு மோசமாக நடந்தாலும் பல 10 ஆண்டுகளாக அவர் அவனை தம்பியாகவே பார்த்தார்.
அப்படியானால் தாங் தான் திரு தானின் மகன். கோய் தலையசைத்து மிதி குறிப்புகளை திறந்தார். திரு தான் திருமதி லேக்கு தனிப்பட்ட பணம் பலமுறை அனுப்பியிருந்தார். அவை தாங் பிறப்பதற்கு முன்னும் பின்னும் உள்ள நேரங்களுடன் ஒத்துப்போனது சட்ட ரீதியான முடிவுக்கு போதுமானதல்ல. ஆனால் ஐடிஎன் மற்றும் ஒலிப்பதிவுடன் சேர்த்து அவர்களின் நோக்கம் மிகத் தெளிவாக இருந்தது. மருத்துவர் துங் குறைந்த குரலில் இந்த விஷயத்தை அலட்சியமாக வெளியிடக்கூடாது. இரத்த உறவை தொடுவது முழு குடும்பத்தின் கௌரவத்தை தொடுவது. ஆனால் அவர்கள் அதை கொலைக்கு பயன்படுத்தினால் மறைக்க முடியாது. நான் அன்பாவை பார்த்தேன். அவர் நீண்ட நேரம் அமைதியாக இருந்துவிட்டு இன்னும் யாரிடமும் அறிவிக்க வேண்டாம். கடைசி அடி சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். முன்கூட்டியே வெளியிட்டால் அவர்கள் ஓடிவிடுவார்கள். அவர் சொன்னபடியே அன்று இரவே கோய் திரு தான் அடுத்த நாள் காலை சிங்கப்பூருக்கு விமான டிக்கெட் எடுத்திருப்பதை அறிந்தார். நிறுவனத்திற்குள் பிச்ங்கான் இரகசியமாக குவெக் தாங்குடன் தொலைபேசி அழைப்புகளை பரிமாறிக்கொண்டாள். அவள் தாங் போலியான ஆவணங்கள், தரவுகளை அழித்தல் மற்றும் தனக்கான தற்கொலை கடிதம் தயாரித்துவிட்டதை கண்டுபிடித்தாள். கப்பல் மூழ்கப் போவதை உணர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் உதவாமல் முதலில் ஒருவரையொருவர் மிதிப்பார்கள். நள்ளிரவுக்கு அருகில் மருத்துவர் துங் அன் பாவின் காலை மீண்டும் பரிசோதித்து யாராவது தூக்கிச் சென்று குறுகிய தூரம் நடந்தால் 2 நாட்களில் அவர் தோன்றலாம். நீண்ட நேரம் நடக்கவோ நிற்கவோ முடியாது. ஆனால் அன்பு ஜியா முழுவதும் இறந்துவிட்டதாக நினைத்தவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பதை காட்ட போதுமானது. நான் அவரருகே உட்கார்ந்து டான் கூரையின் மீது மென்மையான மழை சத்தத்தை கேட்டேன். அவர் என் கையை பிடித்து கரகரப்பான ஆனால் உறுதியான குரலில், நான் திரும்ப வேண்டும். நான் என் கையில் உள்ள மோதிரத்தை பார்த்தேன். கடந்த சில நாட்களாக அது என் உயிரை காத்தது. இப்போது உண்மை இந்த குடும்பம் முழுவதையும் காக்கும். நான் மெல்ல தலையசைத்தேன். ஆம், ஆனால் இந்த முறை நீங்கள் தனியாக திரும்ப மாட்டீர்கள். அவர்கள் புதைக்க முயன்ற அனைத்துடன் சேர்ந்து திரும்புவீர்கள். அன்று காலை சைக்ளோன் மழை நின்றது. ஆனால் உயரமான கட்டிடங்களின் மேல் மேகங்கள் இன்னும் சாம்பல் நிறத்தில் கனமாக இருந்தன. நான் அன்பு ஜியாவுக்கு முக்கிய வழியாக சென்றேன். இனி தவிர்க்கவில்லை. எளிய கருப்பு ஆடை, முடி கட்டி, கையில் யூஎஸ்பி நகல்கள் மற்றும் ஒலிப்பதிவு சாதனம் உள்ள சிறிய பை. லாபியை கடந்ததும் பல கிசுகிசுட்டல் அமைதியாயின. சில நாட்களுக்கு முன் என்னை பரிதாபமாகவும் சந்தேகமாகவும் அவமதிப்புடன் பார்த்த கண்கள் இப்போது எச்சரிக்கையாக மாறின. இயக்குனர் குழு கூட்டம் 14வது தளத்தில் நடைபெற்றது. குவெக் தாங் தலைமை நாற்காலியில் அமர்ந்திருந்தான். முகம் மெலிந்திருந்தாலும் அமைதியாக தோன்ற முயன்றான். அவனது டை சாய்ந்திருந்தது. விரல்கள் மேசையில் தொடர்ந்து தட்டின. பிச் நான் பின்னால் நின்று மார்பிள் கோப்புகளை அணைத்திருந்தாள். உதடுகள் எப்போதும் போல் சிவப்பாக இல்லாமல் வெண்மையாக இருந்தன. ஹோம் த்ரோங் கியன் கூட இருந்தான். அறையின் மூலையில் அமர்ந்து என்னை பார்க்கத் தவிர்த்தான். நான் நுழைந்ததை பார்த்ததும் குவெக் தாங் மேசையில் கையை அறைந்தான். சகோதரி அன், நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் குழப்பம் செய்யப் போகிறீர்கள்? என் அம்மா தற்காலிகமாக கைது செய்யப்பட்டுள்ளார். நிறுவனம் குழப்பத்தில். பங்குதாரர்கள் ஒப்பந்தங்களை நிறுத்தக் கோருகிறார்கள். எல்லாம் உங்களால். நான் நாற்காலியை இழுத்து உட்கார்ந்து யூஎஸ்பியை மேசையில் வைத்தேன். சகோதரர் தாங், நான் குழப்பம் செய்யவில்லை. மாமனார் விட்டுச் சென்றதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். அறை முழுவதும் அமர்க்களம். குழுவின் ஒரு வயதான உறுப்பினர் உடனே கேட்டார், அது என்ன? நான் ஒவ்வொருவரையும் பார்த்து மெதுவான குரலில், இதில் அழிக்கப்பட்ட நிதித் தரவுகள், முன்னாள் தலைவர் நீயேன் ஹூ நீயின் மரணம் தொடர்பான ஒலிப்பதிவுகள் மற்றும் அன்பாவின் அதிகார பத்திரம் போலியானது என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. குவெக் தாங் எழுந்து நின்றான். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். அன்பாவ் இறந்துவிட்டார். நீங்கள் அவரது மனைவி என்ற பெயரை பயன்படுத்தி குழுமத்தை கைப்பற்ற முயல்கிறீர்கள். நான் பதிலளிக்கும் முன் அறைக்கதவு திறந்தது. அந்த ஒலி பெரிதாக இல்லை, ஆனால் இறுக்கமான காற்றை வெட்டினது போல் இருந்தது. அனைத்து கண்களும் திரும்பின. அன்பாவ் கதவில் நின்றார். கைகளில் கரும்பு, தோளில் கட்டு சட்டைக்குள். அவர் அருகே மருத்துவர் துங், மின்கோய் மற்றும் 2 காவல் அதிகாரிகள். யாரும் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. பிச் நான் கோப்புகளை தரையில் விழவிட்டாள். கியன் நாற்காலியிலிருந்து எழுந்து மீண்டும் உட்கார்ந்தான். குவெக் தாங் ஒரு அடி பின்வாங்கினான். முகம் காகிதம் போல் வெண்மையாயிற்று. இல்லை இல்லை, முடியாது. அன்பாவ் மெதுவாக அறைக்குள் நடந்தார். அவரது ஒவ்வொரு அடியும் காயத்தால் கனமாக இருந்தது. ஆனால் முதுகு நேராக இருந்தது. என் அருகே வந்து என் தோளில் மிக மென்மையாக கையை வைத்தார். அவர் உண்மையிலேயே திரும்பிவிட்டார் என்பதைச் சொல்வது போல். அவர் குவெக் தாங்கை பார்த்தார். அவர் ஒருபோதும் அதிகாரத்தை ரத்து செய்யும் பத்திரத்தில் கையெழுத்திடவில்லை. எந்த தற்கொலை கடிதத்தையும் எழுதவில்லை.
அவரது மரணம் தாய் மகன் விரும்பியது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். குழுவின் ஒருவர் எழுந்து நின்றார், குரல் நடுங்க. தலைவர் பாவ். அப்படியானால் விபத்து. பாவ் காவல் அதிகாரியை நோக்கி திரும்பினார். என் விபத்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதற்கான அறிகுறிகள் உள்ளன. என்னை பற்றியும் என் மனைவியை பற்றியும் அனைத்து தரவுகளும் விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நான் முதல் ஒலிப்பதிவை இயக்கினேன். திருமதி காம்லே மற்றும் திரு பாம் வான் தான் குரல்கள் கூட்ட அறையில் ஒலித்தன. ஒவ்வொரு மூச்சும் குளிர்ச்சியாக கேட்கும் அளவுக்கு தெளிவாக. மது கலக்கப்பட்டுவிட்டது. இன்று இரவு அவர் குடித்தால் முடிந்துவிடும். சிலர் வாயை மூடினர், சிலர் தலையை தாழ்த்தி கேட்கத் தயங்கினர். குவெக் தாங் நடுங்கினான். கண்கள் விரைவாக தப்பிக்கும் வழியை தேடின. நான் அதை நிறுத்தி ஹோம் த்ரோங்கியனின் ஒலிப்பதிவை இயக்கினேன். அவனது குரல் இனிப்பாகவும் அழுக்காகவும் ஒலித்தது. திருமதி லே மற்றும் திரு தான் உங்களுக்கு சட்டப்பிரிவு தலைவர் பதவியை வாக்குறுதி அளித்துள்ளனர். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் பங்கு இன்னும் இருக்கும். அனைவரும் கியனை நோக்கி திரும்பினர். முன்பு நாகரீகமாக தோன்றிய அந்த மனிதனின் முகத்தில் இரத்தமே இல்லை. நான் ஒவ்வொரு வார்த்தையாக தெளிவாக சொன்னேன். கியன் என்னை அணுகி அதிகார பத்திரத்தில் கையெழுத்திட வற்புறுத்தினார். அதே நேரத்தில் என் கௌரவத்தை கெடுக்கும் செய்திகளை பரப்பினார். இப்படிப்பட்ட ஒருவர் இந்த அறையில் உள்ள எவருக்கும் சட்ட பிரதிநிதியாக இருக்க தகுதியற்றவர். கியன் உதடுகளை அசைத்தான், ஆனால் பேச முடியவில்லை. அப்போது பிச் நான் அழுதாள். அவள் முழங்கால் படியிட்டு கோப்புகளை எடுத்தாள். கைகள் நடுங்கின. நான் ஒப்புக்கொள்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். அதிகார பத்திரம் தான் மாதிரியை கொடுத்தார். கியன் விதிமுறைகளை திருத்தினார். நான் உள் ஆவணங்களை தயாரித்தேன். தற்கொலை கடிதமும் போலியானது. நான் உத்தரவுப்படி செய்தேன். யாருக்காகவும் இறக்க விரும்பவில்லை. குவெக் தாங் திரும்பினான். நீ அமைதியாக இரு. நீ என் பணத்தை நீண்ட காலம் சாப்பிட்டுவிட்டு இப்போது என்னை காட்டிக் கொடுக்கிறாயா? பிச் நான் தலையை உயர்த்தினாள். கண்ணீர் மஸ்காராவை கலந்தது. நீ எல்லாவற்றையும் என் மீது போட நினைத்தாய். எனக்கு எல்லாம் தெரியும். விமான டிக்கெட், துணை கணக்கு, என்னை விட்டுவிட்டு ஓடும் திட்டம். நான் எல்லா ஒலிப்பதிவையும் வைத்திருக்கிறேன். அறை உடைந்தது போல் ஆனது. அதிகாரத்திற்கு பயந்து அமைதியாக இருந்தவர்கள் எழுந்து குவெக் தாங்கை உடனே பதவி நீக்கம் செய்ய கோரினர். ஒரு சட்ட உறுப்பினர் விசாரணை காலத்தில் அவனது அனைத்து நிர்வாக உரிமைகளையும் தற்காலிகமாக நிறுத்தும் முடிவை படித்தார். குவெக் தாங் கத்தியபடி இருந்தான். ஆனால் அந்த கத்தல் இனி யாரையும் பயமுறுத்தவில்லை. ஒரு காவல் அதிகாரி வந்து கூடுதலாக அறிவித்தார். திரு பாம் வான் தான் சோன் நாட் விமான நிலையத்தில் வெளிநாடு செல்ல முயன்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டார். 2.4 பில்லியன் டாங் ரொக்கம், 18 தங்கம் மற்றும் கூடுதல் பாஸ்போர்ட் வைத்திருந்தார். நான் கேட்டதும் உள்ளம் லேசாக உணர்ந்தேன். அந்த பழைய நரி இறுதியில் ஓட முடியவில்லை. பாவ் அறை முழுவதும் முன்னால் என்னை நோக்கி திரும்பி என் கையை பிடித்தார். அவரது கை இன்னும் குளிராக இருந்தது, ஆனால் மிக உறுதியாக. இன்று வரை என்னை உயிரோடு வைத்திருப்பவர் என் மனைவி இல்லையென்றால் இந்த உண்மை உடலற்ற ஒரு கல்லறையுடன் புதைக்கப்பட்டிருக்கும். நான் தலையை தாழ்த்தினேன். கண்ணீர் அவரது கையின் பின்புறத்தில் விழுந்தது. இந்த முறை நான் அவமானத்தால் அழவில்லை. பல நாட்கள் இருளில் நின்ற பிறகு இறுதியாக உண்மைப்படுத்திருக்கும் இடத்திற்கு வெளிச்சம் வந்ததால் அழுதேன். அந்த கூட்டத்திற்கு பிறகு பூஜியா புயலால் துண்டாக்கப்பட்ட வீடு போல் இருந்தது. வெளியே கண்ணாடிக் கட்டிடம் இன்னும் பிரகாசமாக இருந்தது. லிப்ட் இயங்கியது. ஊழியர்கள் இன்னும் கார்ட் ஸ்வைப் செய்து வேலைக்கு வந்தனர். ஆனால் உள்ளே சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. என்னை பற்றிய அவமதிப்பு கிசுகிசுக்கள் இல்லை. பாதி பரிதாபம், பாதி உற்று நோக்கும் கண்கள் இல்லை. மக்கள் என்னை பார்த்து விரைவாக தலையை தாழ்த்தினர். நேற்றைய அவர்களின் பார்வையும் ஒரு வகையான பாவம் போல். பாவ் மருத்துவர் துங்கால் 14வது தளத்தில் தற்காலிக ஓய்வு அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவரது கால் இன்னும் வலியுடன் இருந்தது. தோல் இன்னும் குணமாகவில்லை. ஆனால் அவர் சுயாதீன கண்காணிப்பு குழுவை அமைக்க இயக்குனர் குழுவுடன் உட்கார வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அவர் கரகரப்பான ஆனால் தெளிவான குரலில் பூஜியா பணத்தை இழக்கலாம், ஒப்பந்தங்களை இழக்கலாம், ஆனால் நம்பிக்கையை முழுமையாக இழக்கக்கூடாது. அந்த வாக்கியம் பல வயதான இயக்குனர்களை தலையை தாழ்த்த செய்தது. 3 பெரிய பங்குதாரர்கள் ஒப்பந்தங்களை தற்காலிகமாக நிறுத்தினர். மொத்த மதிப்பு 260.04 பில்லியன் டேங். இந்த செய்தி முந்தைய நாளில் வந்திருந்தால் நிறுவனம் முழுவதும் குழப்பமடைந்திருக்கும். ஆனால் அன்று யாரும் பாவை குற்றம் சொல்ல துணியவில்லை. ஏனெனில் முதலில் சுத்தம் செய்ய வேண்டியது ஒப்பந்தங்கள் அல்ல, குழுமத்தின் உள்ளே இருக்கும் சேறு என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர்.
குவெக் தாங் அன்று மாலையே அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டான். அவன் இனி நிர்வாக அறைக்குள் நுழைய முடியாது. தலைமை அட்டை பூட்டப்பட்டது. உள் மின்னஞ்சலும் நிறுத்தப்பட்டது. 14வது தளத்திலிருந்து பாதுகாப்பு அவனை அழைத்துச் செல்லும்போது தாங் திரும்பி அன்பாவை பார்த்தான். கண்கள் சிவந்திருந்தன. நீங்கள் வென்றுவிட்டீர்கள், திருப்தியா? அன்பாவ் எழுந்து நிற்கவில்லை. அவனை நீண்ட நேரம் பார்த்தார். அவர் ஒருபோதும் உன்னை வெல்ல விரும்பவில்லை. நீ உனக்கு சொந்தமில்லாததை கொண்டு வாழ வேண்டாம் என்று மட்டும் ஒருவர் வேறு ஒருவர் அவன் தனிப்பட்ட செய்திகளை பயன்படுத்தி மிரட்டியதாக சொன்னார். இறுதிச் சடங்கில் சூடான நீருடன் வந்து பரிதாபக் கண்களுடன் நுழைந்த அந்த மனிதன் இறுதியில் பெண்கள் பலவீனமாக இருக்கும் நேரங்களை தேடிப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவனாகவே வெளிப்பட்டான். கியன் சட்டப்பிரிவிலிருந்து அழைத்துச் செல்லப்படும்போது அவன் என்னை பார்த்தான். கண்களில் வெறுப்பு நிறைந்திருந்தது. து அன், நீ மிகவும் சுத்தமாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாயா? நான் அவனை அமைதியாக பார்த்தேன். உன் வாயில் நான் சுத்தமாக இருக்க வேண்டியதில்லை. உன்னைப் போல் அழுக்காக இல்லாமல் இருந்தால் போதும். கோய் என் அருகே நின்று மெல்ல இருமிவிட்டு முணுமுணுத்தான். இந்த வாக்கியம் இணையத்தில் வைரலாகும். நான் அவனை பார்த்து சிரித்துவிடப் போனேன். கனமான விஷயங்களுக்கு நடுவே கோயின் சரியான நேரத்தில் வரும் நகைச்சுவை நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், சிரிக்கத் தெரிகிறது என்பதை நினைவூட்டியது. சன்சியோ நிறைய ஒப்புக்கொண்டான். அவன் திரு தான் இன் ஆட்களிடமிருந்து பணம் வாங்கி அன்பாவின் காரை அழுத்தி கேரேஜ் இடத்தை கண்டுபிடிக்க செய்ததாகவும் பயண கேமராவை அகற்றியதாகவும் பணம் அனுப்பிய இடைத்தரகரை சுட்டிக்காட்டியதாகவும் ஒப்புக்கொண்டான். அவன் ஒத்துழைத்ததால் அது பதிவு செய்யப்பட்டது. ஆனால் யாரும் அவனை குற்றமற்றவன் என்று சொல்லவில்லை. பணத்திற்காக தீமை செய்தால் திரும்பினாலும் கால்கள் விலையை செலுத்தும் பாதையில் நடக்க வேண்டும். மாலை நேரத்தில் சூதூபின் என்னை வில்லாவில் உள்ள சிறிய பூஜை அறைக்கு அழைத்துச் சென்றார். திரு நிங்கியின் படத்திற்கு முன் அவர் 3 தூபக்கட்டைகளை ஏற்றினார். கை நடுங்கியது. உரிமையாளரே, உங்கள் மகன் இன்னும் கெட்டவனாக இல்லை. மருமகள் அன் அவனை காப்பாற்றிவிட்டாள். நீங்கள் கடைசியாக சொன்னவை இறுதியில் யாரோ ஒருவரால் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டன. நான் அவருக்கு பின்னால் நின்றேன். கண்ணீர் மெல்ல விழுந்தது. ஒரு நாள் நான் மாமனாரை இவ்வளவு நேசிப்பேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. அவர் அதிகம் பேசவில்லை, என்னை பெரிதாக ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர் விட்டுச் சென்ற சாவி இந்த குடும்பம் முழுவதையும் புதைக்கப்படுவதிலிருந்து காப்பாற்றியது. அன்று இரவு பாட்சாவ் ஹான் முதல் முறையாக 14வது தளக்கூட்ட அறைக்கு அழைக்கப்பட்டார். அவர் மிகச் சுத்தமான பாப்பா ஆடை அணிந்திருந்தார். முடி நேர்த்தியாக இருந்தது. ஆனால் பழைய கைக்குட்டையை இன்னும் முறுக்கிக் கொண்டிருந்தார். கண்ணாடி கதவை கடந்ததும் அவர் குழம்பினார். ஐயோ, நான் சோற்று கஞ்சி விற்கும் பெண் இந்த இடத்திற்கு வர, தரை மிகவும் பளபளப்பாக இருக்கிறது. சறுக்கி விழுந்து விடுவேன் என்று பயமாக இருக்கிறது. அன்பாவ் எழுந்து நின்று கரும்பை ஊன்றி தலையை வணங்கி நன்றி கூறினார். அவர் பயந்து கையை ஆட்டினார். ஐயோ, எஜமான் இப்படி செய்ய வேண்டாம். நான் பெரியதாக எதுவும் செய்யவில்லை. நேர்மையானவரை கொடியவர்கள் அடக்கி ஒடுக்கும்போது பார்த்து இருக்க முடியாமல் போனதுதான். நான் அவரது கையை பிடித்தேன். அவரது கை கரடுமுரடாகவும் கடினமாகவும் இருந்தது. ஆனால் நிங்கியின் குடும்பத்தில் நான் பார்த்த எல்லா வைர மோதிரங்களை விடவும் வெப்பமாக இருந்தது. நான் நிறுவன லாபியை கடந்தபோது ஒரு குழு இளம் ஊழியர்கள் எழுந்து நின்றனர். என்னை அவதூறு செய்யும் படத்தை பகிர்ந்தவர் தலையை தாழ்த்தி மெல்லிய குரலில், சகோதரியன், நாங்கள் மன்னிக்கவும், அன்று உண்மை எங்களுக்கு தெரியவில்லை. நான் அவர்களை பார்த்தேன். உள்ளத்தில் இன்னும் வலி இருந்தது, ஆனால் வெறுப்பு இல்லை. இனிமேல் ஒரு வதந்தியை நம்புவதற்கு முன் அந்த வதந்திக்கு ஆளானவர் வலிப்படுவாரா என்று யோசித்துப் பாருங்கள். யாரும் மேலும் பேசவில்லை. கண்ணாடிக்கு வெளியே மெல்லிய மழை சத்தம் மட்டும் இருந்தது. விசித்திரமாக மழை முந்தைய நாட்களைப் போலவே பெய்தது. ஆனால் என் உள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்ட உணர்வு இனி இல்லை. சேறு கலக்கப்பட்டுவிட்டது. துர்நாற்றமும் வந்துவிட்டது. மீதமுள்ளது ஒவ்வொரு சிறிய பகுதியாகவும் சுத்தம் செய்வதுதான். அந்த விதியை தீர்மானித்த கூட்டத்திற்கு அடுத்த நாள் அன்பூஜியா பெரிய கூட்ட அறையில் உள் சந்திப்பை ஏற்பாடு செய்தது. பிரகாசமான பின்னணி இல்லை. முந்தைய ஆண்டு விழாக்களைப் போல் நீண்ட வரிசையில் பூக்கள் இல்லை. எளிய பச்சை மேசை, நேர்த்தியான நாற்காலி வரிசைகள் மற்றும் பெரிய அதிர்ச்சியை அனுபவித்த பல முகங்கள் மட்டும் இருந்தன. அன்பவ் இன்னும் கரும்பை ஊன்றி நடக்க வேண்டியிருந்தது. தோள் வலியுடன் இருந்தது. கால் முன்பை விட மெதுவாக இருந்தது. ஆனால் அவர் மேடையில் நின்றபோது கூட்ட அறை முழுவதும் முழுமையான அமைதி நிலவியது.
இறந்துவிட்டதாக கருதப்பட்ட, வீட்டிலேயே உடலற்ற இறுதிச் சடங்கால் புதைக்க திட்டமிடப்பட்ட அந்த மனிதன் இப்போது எலும்பும் சதையுமாக அங்கு நின்றார். எனக்கு அந்த காட்சி எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளையும் விட மதிப்புமிக்கதாக இருந்தது. அவர் மைக்ரோஃபோனை பிடித்து ஒவ்வொரு வரிசை நாற்காலிகளையும் பார்த்தார். அன்பூஜியா மிகவும் அவமானகரமான நாட்களை கடந்துவிட்டது. குடும்ப பெயரை பயன்படுத்தி குற்றங்களை மறைத்ததற்காக அவமானம். தவறுக்கு முன் அமைதியாக இருந்ததற்காக அவமானம். ஆனால் இன்று நான் இங்கு நின்று பழிவாங்கலை நினைவுபடுத்த அல்ல, உண்மை திரும்பி வர வழிவகுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல. அவர் முதலில் தியைன் மின் கோயை அழைத்தார். சிறுவன் எழுந்து நின்றான். முகம் சிவந்தது. ஆசிரியர் பாராட்டிய மாணவனைப் போல் தலையைச் சொரிந்தான். அன்பாவ் சொன்னார், கோய் சர்வர் தரவுகளை வைத்திருக்கவில்லை என்றால் எல்லா மறைமுக பரிவர்த்தனைகளும் அழுகிப்பட்டிருக்கும். கோய் தலையை தாழ்த்தி மெல்ல, நான் என் வேலையை மட்டும் செய்தேன் அண்ணா. கூட்ட அறை முழுவதும் மெல்ல சிரித்தது. பல நாட்களுக்குப் பிறகு முதல் முறையாக சிரிப்பு கட்டாயமாக இல்லை. பின்னர் அவர் சூ தூ பினை அழைத்தார். அவர் பழைய வெள்ளை சட்டை அணிந்து எழுந்து நின்றார். கை நடுங்கியது. அன்பாவ் அவருக்கு முன் தலையை வணங்கி குரல் அடைத்தது. சூ தூ கிடங்கின் சாவியை மட்டும் வைத்திருக்கவில்லை, என் அப்பாவின் கடைசி வார்த்தைகளையும் வைத்திருந்தார். சூ தூ முகத்தை திருப்பி கண்ணீரை துடைத்தார். வாழ்நாள் முழுவதும் ஓட்டுநர், மேலாளர் என்று மற்றவர்களுக்கு பின்னால் நிற்க பழகியவர். ஆனால் அன்று அவர் முழு கூட்டத்தால் கைதட்டப்பட்டார். நான் அவரை பார்த்ததும் பெரியவர்கள் சொல்லும் வாக்கியம் நினைவுக்கு வந்தது. நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்தால் உண்ணும் உணவும் சுவையாக இருக்கும். அர்த்தத்துடன் வாழும் மனிதர் கடினமான நேரத்தில் எவ்வளவு மதிப்புமிக்கவர் என்பது தெரியும். மருத்துவர் தூம் அடுத்து அழைக்கப்பட்டார். அவர் அன்பாக சிரித்து, தான் மருத்துவர் என்பதால் ஆபத்தில் உள்ளவரை காப்பாற்ற வேண்டும் என்றார். ஆனால் அன்பாவ் யாரோ 3.2 பில்லியன் டாங்கை கொண்டு வந்து அவரை விலைக்கு வாங்க முயன்றதை தெளிவாக சொன்னார். கூட்டம் முழுவதும் ஆச்சரிய ஒலி எழுப்பியது. மருத்துவர் தூங் தலையை மட்டும் ஆட்டினார். பணம் உண்மையிலேயே அதிகம், ஆனால் நான் வயதானவன். அதிகம் சாப்பிட்டாலும் ஜீரணிக்காது. அர்த்தத்தை விற்றால் என் பேரக்குழந்தைகள் பின்னர் யாரை பார்ப்பார்கள்? அந்த வாக்கியம் பலரை தலையை தாழ்த்த செய்தது. சூபாய் தாவும் பெயர் அழைக்கப்பட்டார். இரவு காவலர் எழுந்து நின்றார். 2 கைகளாலும் சட்டையின் விளிம்பை தொட்டுக்கொண்டே வெட்கப்பட்டு எங்கே பார்ப்பது என்று தெரியாமல் இருந்தார். அன்பாவ் அவருக்கு நன்றி கூறினார், ஏனெனில் அவர் எனக்கு பக்கவாட்டு வாயிலை திறந்தார். சரியான நேரத்தில் அமைதியாக இருந்தார். நான் உண்மையை கண்டுபிடிக்கும் முன் என் உறவினர் அட்டையை பூட்ட விடவில்லை. இறுதியாக அவர் பா சாவ் ஹானை அழைத்தார். அன்று பா சாவ் ஊதா நிற பாப்பா ஆடை அணிந்திருந்தார். முடி நேர்த்தியாக, காலில் மகள் வாங்கித் தந்த புதிய செருப்பு. அவர் மேடைக்கு ஏறினார். ஆனால் பளபளப்பான மரத்தரையை கெடுத்து விடுவேன் என்று பயந்து தரையை பார்த்தபடி குழம்பினார். அன்பாவ் பாச்சாவ் முன் தலையை வணங்கினார். நீங்கள் வைத்திருந்த சாவி இல்லை என்றால், நீங்கள் பல ஆண்டுகளாக இரகசியமாக பதிவு செய்தவை இல்லை என்றால், ஒருவேளை குடும்பம் இன்னும் நீதி பெற்றிருக்காது. அவர் கையை விரைவாக ஆட்டினார். ஐயோ எஜமான், நான் பெரியதாக எதுவும் செய்யவில்லை. நான் வாயிலுக்கு வெளியே தண்ணீர் விற்கிறேன். பார்த்ததை நினைவில் வைத்திருந்தேன். நேர்மையானவர் அடக்கப்படும்போது தெரிந்தும் அமைதியாக இருந்தால் இரவு உணவு சாப்பிட்டாலும் தொண்டை அடைக்கும். என்ன சுகம்! நான் கேட்டதும் கண்கள் எரிந்தன. விலையுயர்ந்த சூட் அணிந்தவர்களுக்கு நடுவே பாச்சாவின் எளிய வார்த்தைகள் பச்சை தண்ணீர் கோப்பை போல் இருந்தாலும் ஈரலின் ஆழத்திற்குள் ஊடுருவியது. அன்பாவ் முழு ஊழியர்களுக்கும் முன்னால் என்னை நோக்கி திரும்பி என் கையை பிடித்து என்னை அவர் அருகே நிற்க செய்தார். அவரது கை முன்பை விட மெலிந்திருந்தது. ஆனால் அந்த வெப்பம் நான் என்றென்றும் இழந்துவிட்டேன் என்று நினைத்த ஒன்று. நான் மிகவும் மன்னிப்பு கேட்க வேண்டியவர் என் மனைவி லேத்தன். அவள் அவமதிக்கப்பட்டாள், அவதூறு செய்யப்பட்டாள், கடத்தப்பட்டாள், ஆபத்தில் தள்ளப்பட்டாள். ஆனால் கைவிடவில்லை. என்னை இருளிலிருந்து இழுத்தவர், என் குடும்பத்தின் கௌரவத்தை காத்தவர், அன்பூஜியாவுக்கு மீண்டும் வாய்ப்பு அளித்தவர் என் மனைவி. நான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மேடைக்கு கீழே பல ஊழியர்கள் எழுந்து கைதட்டினர். என்னை சந்தேக கண்களுடன் பார்த்தவர்கள் இப்போது தலையை தாழ்த்தினர். கியன் உருவாக்கிய கதையின் படத்தை பகிர்ந்தவர்கள் இப்போது நேராக பார்க்க துணியவில்லை. அவர்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. உண்மை பேசும் முன் ஒரு வதந்தி ஒரு பெண்ணை கொன்றுவிடலாம் என்பதை அவர்கள் நினைவில் வைத்திருந்தால் போதும். சந்திப்புக்குப் பிறகு அன்பாவ் என்னை கட்டிடத்தின் மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றார். மழைக்குப் பிறகு சைக்ளோன் எல்லா நாட்களையும் விட தெளிவாக இருந்தது. கூரைகளில் இன்னும் தண்ணீர் தேங்கியிருந்தது.
கீழே வாகன ஓட்டம் மெதுவாக இருந்தது. சூரிய அஸ்தமன ஒளி உயரமான கட்டிடங்களின் கண்ணாடி முகப்பில் பரவியது. காற்று வீசியது, நகரத்தின் ஈரமான வாசனையையும் மிக மெல்லிய அமைதியையும் கொண்டு வந்தது. அன்பாவ் என் அருகே நின்று மெல்ல சொன்னார், சிறிய ஆசிரியை, உனக்கு நன்றி. நான் அவரை நோக்கி திரும்பினேன். இனிமேல் ஆபத்தான விஷயங்களை என்னிடமிருந்து மறைத்தால் நான் உங்களை விருந்தினர் அறையில் தூங்கச் சொல்லி தண்டிப்பேன். அவர் சிரித்துவிட்டு காயம் இன்னும் வலியுடன் இருந்ததால் மெல்ல இருமினார். நான் அவசரமாக அவரை பிடித்துக்கொண்டேன். அன்பும் சிரிப்பும் கலந்தது. உயிரும் மரணமும் கடந்த பிறகு நான் விரும்பும் ஒன்று சொத்துமல்ல, புகழும் அல்ல. ஒவ்வொரு காலையும் நான் நேசிக்கும்வர் உணவு மேஜையில் உட்கார்ந்து காப்பி கசப்பதால் முகம் சுளித்து இன்று என்ன சாப்பிட வேண்டும் என்று கேட்பதை பார்க்க வேண்டும் என்பதுதான். மாக்காம்லே சட்டவிரோதமாக ஒருவரை கைது செய்ததற்கும் என் மாமனாரின் மரணம் தொடர்பான சந்தேகத்திற்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். தான் தப்பிக்க முயன்றபோது கைது செய்யப்பட்டார். கூவெக் தாங் பதவியை இழந்தான், அந்தஸ்தை இழந்தான். அவன் பற்றியிருந்த பளபளப்பான ஓட்டையும் இழந்தான். ஹோங் த்ரோங் என் தொழிலையும் கௌரவத்தையும் இழந்தான். பிச் கான் சன்சியோ. ஒவ்வொருவரும் சட்டத்திற்கு முன் தங்கள் கடனை செலுத்த வேண்டியிருந்தது. நானோ நான் வெற்றி பெற்றேன் என்று நினைக்கவில்லை. நான் மிக நீண்ட மழையை கடந்து சேறு இதயத்தை மூடிவிடாமல் சென்றேன் என்று மட்டும் நினைக்கிறேன். வாழ்க்கையில் அமைதியாக இருப்பது அரியது. ஆனால் அமைதி என்றால் சகித்துக் கொள்வது அல்ல. குடும்பத்தை நேசிப்பது சரி. ஆனால் குடும்பத்தின் பெயரால் யாரும் அதிகாரம் செலுத்த அனுமதிக்க கூடாது. நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும், ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஆதாரங்களை வைத்திருக்க தெரிந்திருக்க வேண்டும். கௌரவத்தையும் நேசிப்பவரையும் காப்பாற்ற தெரிந்திருக்க வேண்டும். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை ஆதரிக்க ஒரு லைக் விடுங்கள். ஏதேனும் கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் விடுங்கள். கதையின் இறுதி வரை கேட்ட அனைத்து மாமா மாமி அண்ணன் அக்காக்களுக்கும் நன்றி. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், அமைதி, புயல்கள் நிறைந்த வாழ்க்கையில் மனம் எப்போதும் ஒளிரும் என்று வாழ்த்துகிறேன். தற்காலிகமாக விடைபெறுகிறேன். டி குவா நூவா டோயிங்யோய் சேனலில் அடுத்த கதையில் சந்திப்போம். तो दोस्तों, कैसी लगी हमारी ये स्टोरी आप कमेंट करके ज़रूर बताना। और आपको स्टोरी पसंद आई हो तो वीडियो को लाइक, चैनल को सब्सक्राइब और अपने दोस्तों को साथ शेयर करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी और कहीं भी सुनने को नहीं मिलेगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है, लिखना पसंद है, तो आप हमारे चैनल को सब्सक्राइब कर दीजिए, क्योंकि हमारे चैनल आपके लिए बहुत ही हेल्पफुल होने वाली है। तो चैनल को सब्सक्राइब करना ना भूलें और अपने दोस्तों के साथ भी चैनल शेयर कर दें। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में। और आप कहाँ से हमारी स्टोरी देखते हैं, अपना गांव, शहर, सिटी का शहर का नाम कमेंट में ज़रूर बताना। तो जय हिंद, जय भारत।